ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 30வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். எரேமியா 30:17. அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவன் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன்னை தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. காயங்களை ஆற்றுகிற கர்த்தருக்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுமா? காயங்களை ஆற்றுகிற தேவன். ஏசாயா 46:4 வாசிக்கும் போது உங்கள் முதிர் வயது வரைக்கும் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். காயங்களை ஒரு மனிதர் ரூபம் எடுத்து வந்த மனுக்குலத்திற்காக இந்த உலகத்திற்கு வந்த 5 காயம் தன் சரீரத்தில் பெற்ற பரம தகப்பன் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் உன் காயங்களை மாற்றுவேன், நான் உன் காயங்களை குணமாக்குவேன். அல்லேலூயா. அநேகம் பேர் அநேக விதத்தில் காயப்படுகிறார்கள். காயங்கள் அநேக விதத்தில் காயம் இருக்கிறது. மனுஷன் காயப்படுகிறான். ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறவன் காயப்படுகிறான், அல்லது சின்ன எந்த விளையாட்டில் விளையாடக்கூடியவர்கள் காயப்படுகிறார்கள். பயணப்படும் போது காயப்படுகிறோம். கடல்ல போறவன் காயப்படுறான், ஆகாயத்தில் போறவன் காயப்படுறான், ட்ரெயின்ல போறவன் காயப்படுறான். இப்படி காயங்கள் பல விதத்தில். ஒன்று. இரண்டாவது, மனதளவில் காயம். மனுஷனுடைய வாழ்க்கையில பல விதத்தில் காயங்கள் வரும். காயங்கள் நம்மால காயம் வரும், பிசாசினால காயங்கள் வரும், சில வியாதியினால காயங்கள் வரலாம். இப்படி அநேக காயங்கள் வருகிறது. சுயத்தினால், சுயநலம், நம்ம செல்ஃபிஷ், நம்மால காயங்கள் வரலாம். பாவத்தினாலும் காயங்கள் வரலாம், வியாதியினாலும் காயத்தொள்ளலாம், பிசாசினாலேயும் காயங்கள் வரலாம். இந்த காயங்கள் நம்மால தாங்க முடியாத காயம். வாழ்க்கை கசந்தே போகும். யாத்திராகமம் 1வது அதிகாரம் 14வது வசனம் எழுதக்கூடியவங்க மட்டும் கைவசுங்க. நாளைக்கு எல்லாரும் கையில பெண்ணும் இருக்கணும், பேப்பரும் இருக்கணும். ஒரு டைரி வாங்கி போடுங்க. இப்படி ஒரு டைரி ஒன்று வாங்கி வைத்தால் வருங்காலங்களில் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் இப்போ கேட்கிற இந்த சத்தியங்கள் இந்த டைரியில் நோட் ஆயிரும். எல்லாரும் எழுதணும், மஸ்ட், கட்டாயம் எழுதணும். அப்படி குறிச்சு வைங்க. நாங்கெல்லாம் நான் ஒரு மந்திரவாதி. 38 வருஷம் மந்திரவாதினி போட்டது தப்பு, நோட்டீஸில் போட்டது தப்பு. 38வது வயசுல இயேசு என்னை ரட்சித்தார். ஒரு அல்ல சொல்லுங்க. ஆமா, 38வது வயசுல என்னை ரட்சித்தார். 38 வருஷம் மந்திரவாதி இல்ல. அப்படின்னா பிறந்த அன்னைக்கு மந்திரவாதியா ஏதோ தெரியாம போட்டிருக்காங்க நோட்டீஸ்ல. இருக்கட்டும். ஆனா ஒரு மந்திரவாதி, பூசாரி, சாமியாடக்கூடியவன், சோதரம், ஒரு குடிகாரன், சாராய வடிகாரன், பயங்கரமானவன், உலகத்தில் பயங்கர மிக மோசமான ஒரு மிருகத்தை போல நடந்தவன். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை ரட்சிக்க ஒரு தெய்வத்தால் முடியுமானால் அந்த தெய்வம் ஜீவனுள்ள தேவன் அல்லவா? வாழ்க்கையில கசப்பு நிறைய. யாத்திராகமம் 1:14 இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாழ்க்கை கசந்து போச்சு. பார்வோன் கசக்க வச்சுட்டான். சாந்து செங்கல் சுமக்கிறதுனால இஸ்ரவேல் ஜனங்களை 430 வருஷம் கொடுமைப்படுத்தினான், அடிமைப்படுத்தினான். கொடுமை, அடிமை, வேதனை, பாரம், காயப்பட்டார்கள். ஆண்டவர் சொல்ற ஒரு வசனத்துல, நான் என் ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனத்தை என் கூக்குரல் என் காதுகளில் வந்து எட்டிட்டு. எப்போ? 430 வருஷத்துக்கு கழிஞ்சா எட்டிச்சு. அவ்வளவு நாள் எட்டலையா? எட்டிட்டுன்னு சொன்ன பிறகுதான் தென் மோசேயை கூப்பிட்டாரு. யாத்திராகமம் 3வது அதிகாரம் 10வது வசனத்துல, என் ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனத்தை எகிப்து தேசத்தை அழைத்துக் கொண்டு வருவதற்கு உன்னை நான் பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன், வா. எப்போ? இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரல் காதுகளில் எட்டின உடனே மோசேயை கூப்பிட்டார், என் ஜனத்தை அழைத்துக் கொண்டு வர வேண்டும் என்று. எனக்கு அருமையானவர்களே, கசப்புன்னா கசப்பு தான். சொல்லுங்க, கசப்புன்னா கசப்பு தான். சொல்லுங்க, கசப்புன்னா யாருக்கு தெரியும்? கசந்தவங்களுக்கு தான் தெரியும். இதுல யாருக்குமே தெரியாது. உங்களுக்கு சில ரகசியங்கள் இருக்கிறது. இந்த 3 நாட்களும் தொடர்ந்து வந்தால் என்ன சாட்சிகளை எல்லாம் உங்களுக்கு கேட்கலாம். கசப்பு, வாழ்க்கை வெறுத்து போச்சு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. கசப்பு அதுதான். சோத்திரம்.
ஒன்று சாமுவேல் புத்தகத்தில் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து பாருங்க. அன்னாளுக்கு கசந்து போச்சு, காயம் இருதயம் காயப்பட்டு போச்சு. 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 6வது வசனம் சொல்கிறது, கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினாலே, அன்னாளின் கர்ப்பத்தை அடைத்தபடியினாலே அவளுடைய சக்களத்தை அவளை துக்கப்படும்படி அவளை மிகவும் விசனப்படுத்தினார். காயப்படுத்திட்டா. சோத்திரம். காயம், மலடி, அதான் காயம். பிள்ளை இல்லாதவ மலடி, பிள்ளை இல்லாதவ மலடி, பிள்ளை பெறாதவள் மலடி, கர்ப்பம் தங்காதவள் மலடி. மலடி என்று பேசியிருப்பாள். கர்ப்பத்தை அடைச்சு போட்டார். கர்த்தர் கர்ப்பத்தை அடைத்தாராம், பைபிள் சொல்லுது. சக்களத்தை அடைக்கல, கர்த்தர் கர்ப்பத்தை அடைத்து போட்டார். அநேகருடைய வாழ்க்கையில கர்ப்பம் அடைக்கப்பட்டது. அடைக்கப்பட காரணம் என்ன? இங்கு வேதம் சொல்கிறது, அன்னாளின் கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்து போட்டார். அழுதிருப்பா, கதறி இருப்பா. ஏன் என்ன இந்த உலகத்தில் வச்சிருக்கீங்க ஆண்டவரே? ஏன் என்ன இந்த உலகத்தில் வச்சிருக்கீங்க ஆண்டவரே? எனக்கு குழந்தை இல்லை, சக்களத்துக்கு 10 பிள்ளைகள் இருக்கு, எல்லாம் ஓடி வருது. பெரியம்மா நீ இவ ஓடி போய் தூக்குவா. சோத்திரம். இவ தூக்க அதை பறிச்சிட்டு போவா. உன் புத்திக்கு தான் அவனுக்கு பிள்ளை இல்லை, உன் புத்திக்கு தான் அவனுக்கு பிள்ளை இல்லை அப்படி என்று சொல்லி அவள் வேதனைப்படுத்தினாள், வசனப்படுத்தினாள், உபத்திரவப்படுத்தினாள். சோத்திரம். அப்படி ஏதாவது வேதனை தாங்க முடியாதபடி அந்நாள் கதறி அழுத நாட்கள் உண்டு. அழுதாள். நகோமி சொல்றா பாருங்க, ரூத்தின் புத்தகத்தில் 1வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்து பாருங்க. நகோமி சொல்றா, ரூத் 1:20, அதற்கு அவள், நீங்கள் என்ன யாரும் நகோமி என்று சொல்ல வேண்டாம், மாறாள் என்று சொல்லுங்கள். மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். கசப்பு, வாழ்க்கை கசந்து போச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் விளக்கத்தை உங்களுக்கு பிறகு சொல்றேன். வாழ்க்கை நகோமிக்கு வாழ்க்கை கசந்து போச்சு. பிள்ளைய தொடாதுங்க, பிள்ளைய விட்டுருங்க. சோதர். அது பிசாசு கிரியை செய்து அப்படிதான் ஏதாவது ஒன்றை செய்து ஒரு ஆத்மாவை வெளியே கொண்டு போயிடும். பார்த்தீங்களா? கொண்டு போயிட்டா சோதர். அது பிள்ளைகளுக்குள்ள நுழைஞ்சிரும். சில இடத்துல தள்ளைகளுக்குள்ள நுழைஞ்சிரும். தாய்க்குள்ள நுழையும், சிலது பிள்ளைக்குள்ள நுழையும், இல்லை புருஷனுக்குள்ள நுழையும். பிரைஸ் தி லார்ட். அது அந்த அர்த்தத்தில் இருக்கு. என்ன பாருங்க, அடுத்தது கொண்டு போக பாருங்க, இப்படி கொண்டு போகும் கர்த்தர் சோதர். அப்ப நம்ம ஒரு வாலண்டியரை போட்டு அங்கிருந்து யாரும் உள்ளுக்கு வந்தவங்க வெளியே போகக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். நாளைக்கு ஏதாவது அதில் ஒரு ஆள் செக் போஸ்ட்ல இருக்கணும். அல்லேலூயா. நகோமிக்கு வாழ்க்கை கசந்து போச்சு. நகோமி நான் நல்லா சந்தோஷமா இருந்தேன். என்ன மாறாள்னு சொல்லுங்க. நகோமி இன்பமானவள் பேரு. நகோமி இன்பமானவள், காஸ்பல். இன்பமானவள் என்று சொல்லாதீங்க, துன்பமானவள் என்று சொல்லுங்க. காயப்பட்டு போனேனா? எனக்கு அருமையானவர்களே, அநேக காயங்கள் இந்த வேத புஸ்தகத்தில் இருக்கிறது. அநேக காயங்கள். ஆண்டவராய் இயேசு நமக்காக காயப்பட்டார் தெரியுமா? அல்லேலூயா. நம்ம எல்லாம் பிரசங்கிக்கிறோம், பாடுகிறோம், ஆடுகிறோம், எல்லாம் செய்கிறோம். அந்த கர்த்தருடைய அவர் காயப்பட்ட அந்த கரத்தை பார்த்து அவர் சிலுவையில் தொங்கக்கூடிய காட்சியை மட்டும் நம்ம பார்த்துட்டோம்னா நிச்சயமா நம்ம மனம் திரும்பிடும் தெரியுமா? அவர் பட்ட காயம் நமக்காக தெரியுமா? அல்லேலூயா. நமக்காக அவர் காயப்பட்ட அனுக்கிரகத்தின் அதிபதியே, ஆனந்த கிருபா பெருநதியே, அனுக்கிரகத்தின் அதிபதியே, ஆனந்த கிருபா பெருநதியே, அனுதினம் நின் பாதம் கதியே, அனுதினம் பாதம் கதியே, அடியார்க்கு நின் கிருபமதியே, அடியார்க்கு நின் கிருபமதியே, அனுக்கிரகத்தில் அதிபதியே, ஆனந்த கிருபா பெரும் நதியே, அமை அனுக்கிரகத்தில் அதிபதியே, ஆனந்த கிருபா பெரும் நதியே, வினைகள் வன்னிடுகில் பலயுகையில் என்றுதயோ, வினைகள் வன்னிடுகில் பலயுகையில் என்றுதயோ, வல்லபனி என்னவையோ, வல்லபனி என்னவையோ, வந்திடுமோ, கோரி கோரியோ, வந்திடுமோ, என்னவையோ, அனுக்கிரகத்தில் அமை அதிபதியே, ஆனந்த கிருபா பெருநதி. சொல்லுங்க சொல்லுங்க. அனுக்கிரகத்தில் அதிபதியே, ஆனந்த கிருபா பெரும் நதி, ஆரிடமாம் வாழ்மணலில் பார்த்திடும் நான் என்றனலில், ஆரிடமாம்
வாழ்மணலில் പാത്തിടും ഞാൻ എന്തണലിൽ മരണദിനോ വരുമളവിൽ മരണദിനോ വരുമളവിൽ മറഞ്ഞിടും ഞാൻ തിരുമാറി യേശുവേ മറഞ്ഞിടും ഞാൻ നിൻ മാർവിടത്ത് അനുഗ്രഹത്തിൽ അധിപതിയേ അനന്ത കൃപാ പെരും നദിയേ ഓ അനുഗ്രഹത്തിൽ அதிபதியே அனந்த கிருபா பெரும் நதியே. ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன், உன் காயங்களை எல்லாம் நான் ஆற்றுவேன், உன் புண்களை எல்லாம் நான் குணமாக்குவேன். நீ காயப்பட்டிருக்கலாம், வேதனைப்பட்டிருக்கலாம், கஷ்டப்பட்டிருக்கலாம், நஷ்டப்பட்டிருக்கலாம், கசந்திருக்கலாம், உன் வாழ்க்கை கசந்திருக்கலாம், கசந்திருக்கலாம். சங்கீதக்காரன் சொல்றான், வேதனை உண்டாக்கு வழி என்னிடத்தில் உண்டோ? உண்டு. என்னிடத்தில் உண்டோ? நம்ம யாரையாவது வேதனைப்படுத்தணுமா? காயங்கள், அநேக காயங்கள். காயங்கள் சுருக்கமா இன்னைக்கு முதல் நாள் என்பதனால உங்களுக்கு சுருக்கமா விளங்கும்படியாக மிக முக்கியமாக சுருக்கமாக உங்களுக்கு சில பாயிண்ட்ஸ் கொடுக்க கர்த்தர் ஆவியானவர் என்னோடு பேசுவாராக. காயங்கள் எப்படி வருகிறது? பாவத்தினால் காயங்கள் வரும். ஃபர்ஸ்ட் எழுதக்கூடியவர்கள், பாவத்தினால் காயம். சங்கீதம் 38:4-5 வாசிங்க. என்ன எடுக்க இல்லையா? என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகி, என் அக்கிரமங்கள் என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிட்டு அவைகள் பார சுமைய போல் இருக்கிறது. என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று. என்னை தாங்கக்கூடாத பாரமா போயிட்டது. என் மதிகேட்டு நிமித்தம், புத்தி இல்லாம, எனக்கு அறிவு கெட்டு போச்சு, என் புத்தி இல்லாம, என் மதிகேட்டு நிமித்தம் என் புண்கள் அழுகி நாறி போச்சு. பாவம் உன்னை நாற பண்ணும், பாவம் உன்னை வேதனைப்படுத்தும். பாவத்தின் சம்பளம் மரணம் தான். ரோமர் 6வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசி. எடுத்தவங்க உடனே வாசிங்க. பாவத்தின் சம்பளம் மரணம். மரணம் தான், வேற வழியே கிடையாது. செத்து போவா நீ. பாவம் செய்கிற ஆத்துமா சொல்லுங்க சாகும். பாவம் செய்கிற ஆத்துமா செத்து போகும். பாவம் ஏசாயா 59வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து பாருங்க. உங்கள் அக்கிரமங்களை உங்களுக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு இடையே பிரிவினையை உண்டு பண்ணுகிறது. பாவம் ஆண்டவரை விட்டு உன்னை பிரிக்கும். பாவம் ஆண்டவரை விட்டு உன்னை பிரிக்கும். தெய்வ தரிசனம் இருக்காது, தெய்வ கிருபை இருக்காது, தெய்வ ஆசீர்வாதம் இருக்காது, தெய்வ வழிநடத்துதல் இருக்காது. தெய்வம் உன்னை கரம் பிடித்து நடத்த மாட்டார். நீ தெய்வத்தை கும்பிடவும் மாட்டா, நீ கூப்பிடவும் மாட்டா. பாவம் உனக்குள் இருக்கும் போது நீ ஆடினாலும் பிரயோஜனம் இல்லை, பாடினாலும் பிரயோஜனம் இல்லை, பிரசங்கம் பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை. பாவம் ஆண்டவரை விட்டு பிரிச்சிரும். பாவம் தெய்வத்தை விட்டு பிரிக்கும், முகத்தை மறைத்து விடுவார். சங்கீதக்காரர் அடிக்கடி சொல்றாரு, ஆண்டவரே உம்முடைய முகத்தை எனக்கு அவன் மறைச்சிருக்காரு, மறையாதிரும். மறைப்பார். உன் ஜெபம் கேட்கப்படாது, ஜெபம் கேட்கப்படாது. எனவே 33:3 வாசிக்கும் போது, என்ன நோக்கி கூப்பிடு, அப்போது நீ அறியாது உனக்கு கிட்டாதமான பெரிய காரியங்களை நான் உனக்கு சொல்லுவேன். நீ பாவம் செய்தால் உன் ஜெபம் கேட்கப்பட மாட்டது. சங்கீதம் 65:2, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஜெபம் கேட்காது தம்பி. சகோதரி, நீ பாவம் செய்தால் உன் ஜெபம் கேட்காது, கேட்காது, என் தேவ சமூகத்தில் வராது. பாவம் ஆண்டவரை விட்டு என்னை பிரிக்கும். பாவம் குடும்பத்தை விட்டு பிரிக்கும். பாவம் உன் கண்களை குருடாக்கும். 2 கொரிந்தியர் 4:4 வாசித்து பாரு. 2 கொரிந்தியர் 4:4 வாசித்து பாரு. தேவனுடைய சாயலா இருக்கிற சகோதரிமார் வசனம் எடுத்த உடனே வாசிங்க, யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாய் அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடி பிரபஞ்சத்தின் தேவனாகிய பிசாசு அவர்கள் மனசை குருடாக்கினான். ரோமர் 1:21 வாசித்து பாருங்க. ரோமர் 1:21 சொல்லுகிறது. வெரி குட். அவர்கள் தேவனை அறிந்தும்
அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் சோத்தறியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருட்டாயிற்று. இருதயம் இருட்டு. மத்திய 5:8 சொல்லுது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயம் இருட்டானா இங்க வரும். இருதயம் இருட்டானால் உள்ளுக்குள்ள போகாது. சங்கீதம் 98 வாசித்து பாருங்க. சங்கீதக்காரர் சொல்றாரு, சங்கீதம் 98, எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் என் அக்கிரமங்கள் உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் அந்தரங்க பாவங்களை உமது முகத்துக்கு வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். வெளிச்சத்தில் கொண்டு வருவார் ஆண்டவர். உன் அந்தரங்க பாவம் வெளிப்படும். உன் அந்தரங்க பாவத்தை தேவன் அவருக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துவார். ஜனங்களுக்கு முன்பாக நிறுத்துவார். பொதுமக்களுக்கு முன்பாக நிறுத்துவார். தேவ பிள்ளைகளுக்கு முன்பாக நிறுத்துவார். அநேகருக்கு முன்பாக நிறுத்துவார். நீ பாவம் செய்தால் அவருக்கு முன்பாக வந்தாகணும். எங்க பாவங்களை உமக்கு முன்பாக நிறுத்துகிறீரப்பா. பயமா இருக்கு. சங்கீதம் 68:22 சொல்லி 21 சொல்லுது. சங்கீதம் 68:21, மெய்யாகவே தேவன் நம்முடைய சத்துருக்களின் சிரசையும் அக்கிரமங்களை துணிந்து நடக்கிறவனுடைய மயிருள்ள உச்சந்தலையும், வாயை திறந்து சொல்லுங்க, மயிருள்ள உச்சந்தலையும் மொட்டத்தலையும் துணிந்து நடத்த. துணிகரமான பாவம், துணிகரமான பாவம் உன்னை கொல்லும். துணிகரமான பாவம் உன்னை அழிக்கும். துணிகரமான பாவம் உன்னை வேறுபட வைக்கும். உன்னை விரட்டிவிடும். உன்னை தூரப்படுத்தும். உன்னை வெட்கப்படுத்தும். உன்னை கஷ்டப்படுத்தும். உன்னை நஷ்டப்படுத்தும். துணிகரமான பாவம். அதான் சங்கீதக்காரர் சொல்றாரு, துணிகரமான பாவத்திற்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளப்பா. துணிகரமான பாவம். அழுதுருப்பான் தெரியுமா, கதறி இருப்பான். யோபு சொல்றான், யோபு புத்தகம் 20வது அதிகாரம் 11வது வசனம் சொல்கிறது, இந்த பாவம் எங்க இருக்கு தெரியுமா, எலும்புக்குள்ள போயிட்டு. அவன் எலும்புகள் அவனுடைய வால வயதின் பாவங்கள் நிறைந்திருந்தது. எலும்புக்குள்ள பால வயதின் பாவம் உள்ளுக்குள்ள, கொழுப்பு இல்ல, மஜ்ஜை அல்ல, பாவம். எலும்புக்குள்ள பாவம். எங்க பாவம் சொல்லுங்க? எலும்புக்குள்ள பாவமா? ஐயோ, எங்கயோ ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. என் மாமா பையன் சுகர் வியாதி, நல்ல பையன், என்ன ரொம்ப என்னோட வயசு கம்மி. ஒரு நாள் சொன்னா, நான் ஆண்டவரை பற்றி நிறைய சுவிசேஷம் சொன்னேன். நான் எப்படியோ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். ஒரு விரல் எடுத்தார்கள். திருப்பி ஒரு மாசம் கழிச்சு சொல்றான், அத்தன் கரண்டையிலிருந்து என்ன எடுத்துட்டாங்க, எனக்கு எடுத்துட்டாங்கன்னா. அடுத்த ஆள் சொல்றான், கரண்டைக்கு முட்டுக்கு இடையிலிருந்து கட் பண்ணிட்டாங்க அத்தான் அப்படின்னா. அடுத்த முட்டிலிருந்து எடுத்துட்டாங்கன்னா. திருப்பி ஒரு மாசம் கழிச்சோட தொடையிலிருந்து எடுத்துட்டாங்கன்னா. திருப்பி அதே போனுக்கு நான் ஒரு நாள் போன் பண்ணி கேட்கேன், அண்ணா ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்க என்று என்னுடைய மைத்துனனுடைய மனைவி சொன்னாள். நான் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்க, ரொம்ப சீரியஸ், சில நாட்களில் மரித்து போனான். எனக்கு அருமையானவர்களே, பாவம் எங்க உள்ளுக்கு அறிட்டு சொல்லுங்க. பாவம் எப்படி ஏறதுன்னு தெரியாது. ஆளு எல்லாம் சரக்காக்கி சுவாலி முடிச்சாதான் பிளாட் ஆக்கும். அது வரை விழாது. பாவம் உன்னை கொல்லும். பாவத்தின் சம்பளம் மரணம். துணிகரமான பாவம் வரக்கூடாது. பிரசங்கி 5:6 சொல்லுது. பிரசங்கி புத்தகத்தில் 5:6 வாசிக்கும் போது, பிரசங்கி 5:6, உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க, உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க. எல்லாம் வாசிங்க நீங்க. உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே. வாய்க்கு இடம் கொடாதே. அது புத்தி பிசகினால் செய்ததென்று. புத்தி பிசகினால் செய்தது செய்துட்டே அப்படின்னு சொல்லி தூதனுக்கு முன் சொல்லாதே. தூதனுக்கு முன்பாக சொல்லாதே. தேவன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு, தேவன் நீ பேசுற வார்த்தையினாலே கோபம் கொண்டு கைகளின் கிரியை அழிப்பான். கைகளின் கிரியைகளை, ஆசீர்வாதத்தை, நன்மைகளை, வருமானத்தை அழிப்பார். நீ கீழ்த்தரமானவன், கீழ்த்தரமானவள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அழித்து போடுவார், ஒதுக்கி போடுவார். காரணம், உன் மாம்சத்தை பாவத்துக்கு உள்ளாக்க. வாய்க்கு வா கிளிய கூடாது. வாயை என்றதான் வாய் இருக்குன்னு பேசாத.
என்னால எங்க மாமியார் பேசுறா, என்னால தாங்க முடியல, பேசாம இருக்க முடியல, வாயில ஒரு பிளாஸ்டர் போட்டு ஒட்டு. இது இப்ப 5 ரூபாய்க்கு வந்திருக்க பெவி குவிக் பீஸ் ஒண்ணு வாங்கி உதட்டுல அப்படியே போட்டுட்டு அம்மான்னு கூப்பிட்டு பாருங்க. நீங்க நாளைக்கு செக் பண்ணி பாருங்க. 6 மாசம் நீங்க அடுத்த கன்வென்ஷன் வரை பாத்திரக்க மாட்டீங்க. ஒரு அல்ல சொல்லுங்க. ஆமா, ஒருத்தரும் சொல்லவே வேண்டாம், மெடிசனே வேண்டாம். ஆமா, லிப்ஸ்டிக் போடுற போல குவிக் பீஸ் அப்படி உதட்டுல போட்டுட்டு அம்மா அப்படின்னா போதும். அம்மா என்று கூப்பிட்டு பாருங்க. 6 மாசம் வாய் திறக்கவே மாட்டீங்க. பேசாது வாய் 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 கிளிய கூடாது. சிங்கத்தை கிழிச்சவன் சிம்சோன், கரடிய கிழிச்சவன் சிம்சோன், பச்சை கழுதைக்கு தாடை எலும்பு வச்சு 1000 பேரை கிழிச்சான். ஒரு பொம்பளைக்கு வாயை கிழிக்க முடியல பாருங்க. தினம் அவனை நெருக்கி நெருக்கி குரல் விளைய நெருக்கி 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 சண்டாளி கொன்னுட்டா. 1000 ஆம்பளைய கொன்னவன் ஒரு பொம்பளைய கொல்ல முடியல. கொல்ல கூடாதா? செத்தா ஊரு உருப்பட்டிருக்குமே, கொல்ல முடியல. ஸ்லோ பாய்சன்ல கொன்னுட்டா. வாய்க்கு இடம் கூடாது. வாய் ஞானமா பேசணும். உன் வாய் பரிசுத்தம் உள்ளது. உன் வாய் பரிசுத்தம் உள்ளது. ஒரு நல்ல ஒரு அம்மா சொல்றாங்க, எலியா தீர்க்கதரிசியை பார்த்து, உம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை உண்மை உள்ளது என்று நான் அறிந்திருக்கிறேன். நான் வசனத்தில் வளரணும். கொழுக்கட்டை போல உட்காரக்கூடாது. வசனம் சொல்றதுக்குள்ள வசனம் சொல்லணும். வசனம் பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இனி இயேசு மணியை கூப்பிடாதுங்கன்னு சொல்லிருங்க. சோத்திரம். வசனம் படி. 10 வசனம் படிக்காத, 10 ஒரு அதிகாரம் படிக்காதவன் விசுவாசியே கிடையாது. நானும் வந்து எங்க வந்து என்ன பிரயோஜனம்? வசனம். சோத்திரம். வாய்க்கு இடம் கூட. வாய் கொழுப்பும் பாங்க. முன்னால எங்க பாட்டி சொல்லாங்க, வா கொழுப்புல வா கொழுப்பான். வாயில கொழுப்பு யாரையாக்கும் வாய் தெரியாம பேசுவோம். வாயில பரிசுத்தவான்களுடைய வாயிலிருந்து வசனத்தை தேடுவார்களே. என்னத்தை தேடுவார்கள்? கொழுக்கட்டையை தேட மாட்டார்கள், வசனத்தை தேடுவார்கள். வசனம் பிரசங்கிக்கிற நாங்க வசனத்தை தான் பிரசங்கிக்கணும். வசனம் தான். அல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். யோவான் 8:32, யோவான் 8:36. குமாரன் விடுதலை ஆக்கல, மெய்யான விடுதலை. வார்த்தை மடிவா வந்தவர். யோவான் 1:1, ஆதியில வார்த்தை, அந்த வார்த்தை தேவனிடத்தில், அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. யோவான் 1:4, அந்த வார்த்தைக்குள் ஜீவன் இருந்தது. யோவான் 1:9, உலகத்தில் வந்த எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசு. மெய்யான ஒளி இயேசு. நான் பிரசங்கிக்கிற மெய்யான ஒளி இயேசு. நான் பிரசங்கிக்கிற மெய்யான ஒளி இயேசு. இயேசு இயேசு. வார்த்தை. உன் வார்த்தை உண்மையா இருக்கணும். உன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருதுன்னா அது சொல்லுங்க உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை உண்மையா இருந்தா கர்த்தர் அந்த வாயை அங்கீகரிப்பார். வாயை போய் நாக்கு அறுக்கணும். அறுத்துரு. நாக்கு போய் சொல்லுதுன்னா நீயே நாக்க நீட்டி வச்சு அறுத்துரு. சோத்திரம். நாளையிலிருந்து அப்படி செய்ய போறபடியா கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோம். நாக்கா இருக்க போறீங்களா? நாக்கு ரொம்ப கவனம். வாய்க்கு இடம் கூடாத. மாமிசம் உன்னை கொல்லும். கண்களின் நிச்சய, மாமிசத்தின் நிச்சய, ஜீவனத்தின் பெருமை ஒருவனை கொல்லும், ஒருத்தியை கொல்லும். மாமிசத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. மாமிசத்துக்கு 2 அர்த்தத்தில் பேசக்கூடாது. 2 அர்த்தத்தில் பேசக்கூடாது. ஒருத்தி 2 அர்த்தத்தில் உன்கிட்ட பேசிட்டால் அவளை வேசி நீ ஒதுக்கிரு. அவன் மனுஷியே இல்லை, பிசாசு. அவனுக்குள்ள பிசாசு. 2 அர்த்தம். சோத்திரம். அல்லேலூயா. வீண் வார்த்தை நல்லொழுக்கத்தை, ஒழுக்கம் உள்ளதை கெடுத்துரும். காலேஜில் ஹாஸ்டல்ல தங்கக்கூடிய எத்தனையோ பிள்ளைகளுடைய சாட்சிகளை நாங்க கேட்டிருக்கோம். ஒரு பிள்ளையாண்ட இப்படிதான் பேசுறான், என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டா. எத்தனை சாட்சி தெரியுமா? வாய்க்கு இடம் கொடுக்காத. உன் வாயை பரிசுத்தப்படுத்து. வாய் கொழுப்பு வந்துடக்கூடாது. வா கொழுப்பு. எல்லா கொழுப்பையும் குணமாக்கலாம், எந்த கொழுப்பை குணமாக்க முடியாது. வாய் கொழுப்பு. தவளை இருக்குல்ல, அதுக்கு வாய் கொழுப்பு. சும்மா தானே கிடக்கணும். சும்மா தானே கிடக்கும். எனக்கு உங்க ஊர் தவளை எப்படியோ, நீங்க நாளைக்கு வேணா தவளை சத்தம் போடு, குளத்தங்கரையில் போய் கேட்டு பாருங்க. எனக்குங்க வாரவரும் போறவனும் கல்லத்தி கறிவான். அது என்னைக்கு அடுத்தவங்களுக்கு சொல்லாது. எனக்குங்க உன்னை தூக்கி தான் கல்லத்தி போடுவான்.
வா கொழுப்பு. கொளுத்த நண்டு விளைக்குள் கிடக்காதுன்னு சொல்லுவாங்க. கொளுத்த நண்டு எதுக்குள்ள கிடக்காதான்? பொந்துக்குள்ள கிடக்காது, வெளியே வந்து நிற்கும். போறவனும் வரவனும் கழுத்து ஏறிவான், இல்லாத அடுத்தது பிடிச்சிட்டு போயிடும். வா கொழுப்பு சுத்தனா வெளியே வரும். கொழுப்பு சுத்தி பேசக்கூடாது, கவனமா இருக்கணும். நாளைக்கு கொழுப்பு இல்லாம போயிடும். கொழுப்பு இளையக்கு மாதிரி தாப்பரை விட்டு போனான், கொழுப்பு இல்லாம வாரான், எலும்பும் தோலுமா பார்த்தாரு. டே வேலைக்காரா, ஐயா என் மொமை எலும்பும் கொழுப்பு சுத்தி போனான், இப்ப கொழுப்பு இல்லாம வரான். கொளுத்த கண்டுகுட்டிய கறிவை. என்ன யோசித்து பாருங்களேன். ஒரு அல்ல சொல்லுங்க, அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. சொந்தமில்லை பந்தமில்லை, வந்த வழி நிலையும் இல்லை, சோகந்தனை பகிர்ந்து கொள்ள தாகம் தீர்க்க யாரும் இல்லை. மாயைதான் உலகம், மாயைதான் ஏமாற்றும் உலகம், மாயைதான் மாயைதான் உலகம், மாயைதான் ஏமாற்றும் உலகம், மாயைதான். உலகினில் அமைதி தேடி உறங்காமல் பலரும் உண்டு, உள்ளத்தில் நிம்மதி நாடி நேற்று வரை அலைந்தருண்டு. நம்பாதே உலகை, நம்பாதே நம்பி நீ மோசம் போகாதே. நம்பாதே உலகை, நம்பாதே நம்பி நீ மோசம் போகாதே. மாமிசத்தை பாவத்துக்குள்ளாக்கி உன் வாய்க்கு இடம் தொடாதே. தெரியாம பேசிட்டேன், நீ தெரிஞ்சுதான் பேசுற, நீ தெரியாம பேசிட்டேன். தண்டனைக்கு செய்த பாவத்திற்கு தண்டனை உடன் கிடைக்காதபடியினால் மனுஷர்கள் துணிகரமாய் பாவம் செய்கிறார்கள். தண்டனைக்கு உடன் பனிஷ்மெண்ட் சோத்திரம் இந்த உலகத்தில் எல்லாருமே தெரிஞ்சிருவாங்க. ஒரு அல்ல சொல்லுங்க, உடன் கிடைக்காது. ஆண்டவர் தாமதிக்கிறார் என்று சில நினைக்கிற பிரகாரம் தாமதிக்க கூடாது. ஸ்லோன்னா ஆயுள் தண்டனை தான். ஒரு அல்ல சொல்லுங்க. தீர்ப்பு 4 நாள் கழியும்னு சொன்னாலே ஆயுள் தண்டனை தான். ஒரு அல்ல சொல்லுங்க. அன்னைக்கு என்ன ஒருவேளை தப்பி இருக்கலாம், கொஞ்சம் 4 நாள் பின்னால வருதுன்னு சொன்னாலே பனிஷ்மெண்ட் ஓவர் ஓவர் ஓவர். தூக்கு தண்டனை கிடைச்சிருக்கணும். நீ பாவம் செய்தால் தூக்கு தண்டனை தான், அநியாயம் செய்தால் தூக்கு தண்டனை, வேசித்தனம் பண்ணினால் தூக்கு தண்டனை, விபரீதம் நடந்தால் தூக்கு தண்டனை. பாவத்தின் சம்பளம் சாவுதான், தப்ப முடியாது. பைசா கொடுத்து தப்பிடலாம், இந்திய கோபுரம் கட்டி கொடுத்தாலும் சரி, இந்த சர்ச்சையில கொத்து லைட் வாங்கி வச்சாலும் சரி, சர்ச்சை ஏசி மயம் ஆக்கினாலும் சரி, நீ பாவம் செய்தால் உனக்கு தண்டனை உண்டு, மனம் திரும்பினால் உனக்கு மீட்பு உண்டு. கரங்கள் அசைத்து நம்ம எல்லாம் மனம் திரும்பியாக வந்திருக்கோம் தெரியுமா? திரும்பணும், மனம் திரும்பணும். பிரசங்க 5:15 சொல்லுது, நிர்வாணியா இந்த உலகத்தில் வந்தோம், நிச்சயமா நிர்வாணியா தான் போறோம். ஒன்னும் கொண்டு போறதே இல்லை. அல்லேலூயா. பேங்க் மேனேஜரா இருக்கலாம், இல்ல பெரிய போஸ்ட் மாஸ்டரா இருக்கலாம், போச்சுல ஒன்னும் கொண்டு போறது, பென்ஷன் பணத்தை கொண்டு போறதும் இல்லை, வாங்கின டோட்டல் அமௌண்ட்டையும் கொண்டு போறதும் இல்லை. நான் 38 வருஷம் வேலை பார்த்தேன் போஸ்ட் ஆஃபீஸில், போஸ்ட் மாஸ்டரா, போஸ்ட் மேனட்ட வந்து 52 ரூபா சம்பளம் ஆரம்பம், 18,000 ரூபா சம்பளம் ரிட்டையர்ட் டைம்ல. 10 வருஷம் ஆகல டிபார்ட்மெண்ட் சர்வீஸ், மற்றெல்லாம் பிரைவேட் சர்வீஸ். எப்படியோ அதனால 9 வருஷம் ஆச்சு. ஏன் சும்மா ஒரு 5,60,000 ரூபா தந்தான். கர்த்தர் சோதர் சொல்லுங்க, 5 லட்சத்தி இன்கம் டேக்ஸ்காரன் இது கேட்டுக்கிட்டு இருப்பான். இருக்கட்டும், 5,60,000 ரூபாய் என்னோட பில் இருக்கு. 5,60,000 ரூபாய் கையெழுத்து போட்டு ஒரு பிளாட்டை வாங்கி போட்டேன். இன்னைக்கு அது 5 கோடிக்கு காணும். ஒரு அல்ல சொல்லுங்க. இன்னைக்கு உலகத்தில் போயிருக்க மதிப்பை பாருங்க. காரணம் 38 வருஷம் ரத்தம் சிந்தன, ரத்தம் தான் அதுக்கு மேல, ரத்தம் சிந்தி சம்பாதிச்சது. பைபிள் சொல்லுது, சத்துரு உனக்குள்ள வரும்போது ஒன்னும் கொண்டு போறதில்லை, நான் அதையும் கொண்டு போறதே இல்லை, அதை அந்தால போட்டுட்டு தான் நம்ம போறோம். ஆமென். ஒன்னும் கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்னும் கொண்டு போறதே இல்லை. போகும்போது 2 ஆத்மாவோட போனார். பரலோகம் நமக்கு வாசலை திறந்து வச்சு கூப்பிடும் தெரியுமா? பாருங்க, பாஸ்டர் பிரைஸ் தி லார்ட்னு சொல்லும் தெரியுமா? அல்லேலூயா. காரணம் நம்ம கூட 2 ஆத்மா இருக்கும் தெரியுமா? வெறுங்கையா போன வந்துட்டா. மூத்த அக்கா நம்ம வீட்டுக்கு வந்தாலும், அக்கா கையை வீசிட்டு வெறுங்கையாய் வந்தால் நீங்க என்ன சொல்லுவீங்க? வந்துட்டா. அக்கா வெயிட்டோட தூக்க முடியாம 2 பேக்ல வாங்கிட்டு வரான, நீங்க உடனே சொல்லுவீங்க, ஓடி போய் வாசல்ல போய் அக்கா கையில இருந்த 2 பேக்கையும் வாங்கி, அது எவ்வளவு வெயிட் இருக்கோ அந்த வெயிட் உங்க அக்காளுக்கு கனப்படுத்துவீர்கள். அல்லேலூயா. என்ன அக்கா நீ வரக்கூடாதா? போன மாசம் வரக்கூடாதா? 2 மாசத்துக்கு முன்னுக்கு வரக்கூடாதா? பேக்ல இருந்தது தீரும் போது அக்கா அத்தான் தேட மாட்டாரா?
போக ஆரம்பிச்சிருவா, விரட்ட ஆரம்பிச்சிருவாங்க. தெரியுமா? இதுதான் உலகம். அல்லேலூயா. கொண்டு வந்ததும் இல்லை, யாரும் கொண்டு போறதும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. பாவத்தினால் காயம் வருகிறது, வியாதியினால் காயம் வருகிறது. யோபு 30:27 வாசிக்கும் போது, யோபு 30:7 வாசிக்கும் போது யோபு சொல்றார், என் குடல் எரிகிறது. நீ குடல் எரிகிறது. அல்சர் வியாதியா இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. குடல் எரியுது, என் குடல் எரியுது. யோபு 30:18 சொல்லுது, என் நோயின் உக்கிரத்தினால் என் உடுப்பு வேறுபட்டு போகிறது. வேறுபட்டு எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, பலவிதமான வியாதி என்னை தாக்கி கொண்டது. யோபு 34:31 சொல்லுது, நான் தண்டிக்கப்பட்டேன். பாருங்க, எதனால பாருங்க, நான் தண்டிக்கப்பட்டேன், நான் இனி பாவம் செய்ய மாட்டேன். நான் தண்டிக்கப்பட்டேன், பாவம் செய்ய மாட்டேன். அப்ப பாவம் செய்தால் என்ன உண்டு சொல்லுங்க? தண்டனை, வியாதி. வியாதியினால காயம், பாவத்தினால் நிச்சயமாக காயம், இந்த வியாதியினால காயம். நான் தண்டிக்கப்பட்டேன். பிசாசினால நமக்கு சில காயங்கள் வருகிறது. பிசாசு. மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுது, மார்க் 5:5, பிசாசு பிடித்தவன் ஒருவன் இயேசுவுக்கு, அவன் எப்பொழுதும் இரவு பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்திக் கொண்டிருந்தான். கல்லுகளினாலே தன்னை அண்டர்லைன், தன்னை காயப்படுத்துவான். தன்னை தானே காயப்படுத்துவான். பிசாசின் குணம் காயப்படுத்தும். பிசாசின் குணம் காயம். வியாதியினால காயம், பாவத்தினால் காயம். 139:24 சங்கீதத்தை வாசிக்கும் போது, என் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று முணங்காதுங்க, வாசிங்க. வேதனை பரவாயில்ல, நல்ல சத்தம். நாளைக்கு ஒரு மைக் கொடுங்க ரேடியோ செட்டுக்காரங்க. வேதனை உண்டாக்க வழி பார்த்து என்னை நித்திய வழியிலே என்னை நடத்தும் ஐயா. என்ன நான் வேதனைப்படுத்துறேனா? மாமியார வேதனைப்படுத்துறேனா? அண்ணியார வேதனைப்படுத்துறேனா? நாத்தனார வேதனைப்படுத்துறேனா? மருமகளை வேதனைப்படுத்துறியா? சொந்த பந்தங்களை வேதனைப்படுத்துறியா? போதகரை வேதனைப்படுத்துறியா? பெத்த தாய் தகப்பனை கொடுமைப்படுத்துறியா? வேதனைப்படுத்துறியா? நினைச்சு பாரு, சிந்தனை சிந்திச்சு பாரு, நீ யாரை வேதனைப்படுத்துகிறாய்? வேதனை உண்டாக்கும் வழி உன்னிடத்தில் உண்டோ? யாரையாவது வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறாயா? எதற்காக வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறாய்? ஏன் வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறாய்? கணவனை வேதனைப்படுத்துகிறாயா? மனைவியை வேதனைப்படுத்துகிறாயா? வேதனை உண்டாக்கும் வழி ஏதாவது வழி உன்னிடத்தில் உண்டோ? மனம் திரும்புங்கள். குடித்து வெறித்து மனைவிக்கு வேதனை உண்டு பண்ணுகிறீர்களா? குடித்து வெறித்து தாய் தகப்பனை வேதனைப்படுத்துகிறீர்களா? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. நான் பிரசங்கிக்கிற இயேசு சொல்லுகிறார், நீ மனம் திரும்பு. பிரசங்கி 7:17 சொல்லுது, மிஞ்சன துஷ்டனாயிராதே, அதிக பேதையுமாயிராதே. உன் காலத்துக்கு முன்பாக நீ ஏன் குடிச்சு வெறிச்சு சாகணும்? ஈரல் பொட்டி சாகணும். பீடி சிகரெட்டு சுருட்டு இழுக்காத, புகையில போடாத, பொடி போடாத. வாழைக்கொலையை உர போட்டால் வாழைக்கொலை பழுக்கும். சொல்லுங்க. வாழைக்கொலையை புகை போட்டால் வாழைக்கொலை பழுக்கும். இந்த பீடி சிகரெட்டு சுருட்டு இழுக்கிறவங்க ஈரக்கொலையை புகை போட்டால் ஈரக்கொலை பழுக்காதோ? மனம் திரும்பு. செத்துருவானி ஒரு செத்துருவான். செத்துட்டான். உள்ளமெல்லாம் ஒரு குதையா வந்த நண்பை நினைக்கையிலே உள்ளமல் செத்துருவான்னா செத்துட்டேன். நான் சொன்னதுனால சாகல. மனம் திரும்பு சொல்லி பார்த்தோம், கேட்கல, செத்துட்டான். குடிச்சு செத்தான். The famous Dr. Kingsley, the Holy Cross Hospital, head of the department, Dr. Kingsley சொன்னார், மணி, எஸ், நீ செத்துருவா. நான் சந்தோஷம். நீ செத்துருவான்னு சொல்றேன், நான் சந்தோஷம். சாவுக்கு தானே குடிக்க. நான் ஏன் அப்படி குடிச்சேன்னு பிறகு சொல்றேன். சரியா? நாளைக்கு 6 மணிக்கு வந்தீங்கன்னா சொல்லலாம். நாளை 6 மணிக்கே கூட்டம் ஆரம்பம் ஆயிரும். செத்துருவான்னாரு. இனி குடிக்காதடா, நீ செத்துருவான்னாரு. குடிச்சு என் குடல் எல்லாம் பொத்து போச்சு. ஃபேமஸ் ஸ்பீக்கர் இன் ஸ்ரீலங்கா, ராஜேந்திரம் என்ற ஒரு பாஸ்டர் வந்தார், நாகர்கோயில். அவரை போலீஸ் ஆபிரகாம்
போலீஸ் முத்தையா என்பவர்கள் அழைத்திருந்தார்கள். அவர்கள் அந்த ஜெபித்த இடத்திற்கு என்னை அழைத்தார்கள். நான் போனேன். ராஜேந்திரத்துக்கு என்ன தெரியாது, எனக்கு ராஜேந்திரன் தெரியாது, எனக்கு கிறிஸ்தவனே தெரியாது, பாஸ்டர்ஸ் தெரியாது. ராஜேந்திரன் சொன்னான், you are getting the divine power from Jesus today. நீ இன்று இயேசு கிறிஸ்துவிடமிருந்து ஒரு வல்லமையை பெறுகிறாய் தெரியுமா? அன்னையிலிருந்து கர்த்தர் என்ன தூக்கிட்டார் தெரியுமா? அல்லேலூயா. கரங்களாசத்தை கர்த்தர் சோதரம். அல்லேலூயா. எனது விளக்கு பெரிய செய்தி, எனது விளக்கு பெரிய செய்தி, இருளை ஒளியாக்கினே. கரங்களை தட்டி இருளை ஒளியாக்கினே. மகளை போல கூட செய்தி, மகளை போல கூட செய்தி, உயர அமர செய்தி, உயர அமர செய்தி. பலத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி, பலத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி வாழ வைத்தவரே இயேசுவே. இருக்கிற இடத்துல ஹல்லேலூயா ஜெபித்துக் கொள்ளுங்கள். இருக்கிற இடத்துல ஜெபம் பண்ணுங்கள். வழியை செவ்வையாக்கி பலத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயப்படவே கூடாது. நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, கர்த்தர் உன்னை குணமாக்கி இயேசு வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பல விதத்தில் காயங்கள் வரலாம், காயங்கள் வரலாம். இந்த காயங்கள் குணமாக, காயங்களிலிருந்து விடுதலை பெற நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சில குறிப்புகளோடு கர்த்தர் நம்மோடு பேசுவார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மார்க் 5:5 திருப்பி வாசிங்க மைக்கில். மார்க் 5:5. அவன் எப்பொழுதும், அவன் எப்பொழுதும் இரவும் பகலும், இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து, மலைகளிலும் கல்லறையிலும் இருந்து கூக்குரலிட்டு, கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை, கல்லுகளினாலே தன்னை தானே காயப்படுத்தினான். போதும். இந்த காயங்கள் எப்படி வருகிறது? தன்னை தானே காயப்படுத்துதல் ஒன்று. தன்னை தானே காயப்படுத்துறான். யாக்கோபு 1:13-14 சோதிக்கப்படுகிற எவனும் கர்த்தரால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருங்க. யாக்கோபு 1:14 அவனவன் தந்தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறார். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த மூணும் உன்னை கொல்லும், உன்னை அழிக்கும், உன்னை நாசப்படுத்தும். மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு. பாஸ்டர் அல்லேலியா சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்காரோ? சொல்லி வச்சிருக்காரா? சபை பாஸ்டர் யாரு பார்த்தீங்களா? இப்பந்தான் நான் சபை பாஸ்டர் யாருன்னு பார்க்கேன். பிரசங்கிக்கிற எங்களுக்கு சபை பாஸ்டர் யாருன்னு பார்த்து பிரசங்கம் வராது. அவர் சொல்லி கொடுத்து பிரசங்கம் பண்றதும் இல்லை. ஒரு நல்ல சொல்லுங்க. நாங்க கோப்பரும் சோழன் பிசிராந்தேர் மாதிரி கொச்சு விட்டு பாஸ்டர் இவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. என்ன அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாரு, இல்லது இவருக்கு தெரிஞ்சிருக்கும், இல்லது தலைவருக்காக கூட்டங்களில் வைத்து பார்த்திருப்பார். இருக்கட்டும். இப்படி தன்னைத்தானே மனுஷன் காயப்படுத்துறான். தன்னைத்தான். நீ ஏன் உனக்கு என்ன, நீ ஏன் சாகணும்? ஏன் தன்னைத்தானே நீ சாகணும்? ஏன் மனம் திரும்ப சாகப்படா? கடன் பாரத்தில் ஒருத்தை சாகப்படுறேன்னா நான் சொன்னேன், கடன் பாரத்தில் சாகாத. காரணம், என்கிட்ட பைபிள்ல கடன் தீர்றதுக்கு ஒரு வழி இருக்குன்னு சொன்னேன். இருக்கா? ஆமா, வா, உனக்கு மொத்தம் எத்தனை லட்சம் கடன் இருக்கோ எழுதிட்டு வாங்க. எழுதிட்டு வந்தோம். எத்தனை சென்ட் மன கிடக்கு? 10 சென்ட். எங்க கிடக்கு? ஆசாரிபள்ளம் ஜங்ஷன். கொண்டு வா. இது அவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள், பார்த்து கொண்டிருப்பார்கள். இதை நாங்க போட்டா, நாங்க லிங்க் அங்க அனுப்பினா பார்ப்பார்கள். இல்லாம தான் நாளைக்கு அனுப்புவோம். உடனே எத்தனை பேருக்கு கொடுக்கணும் என்று சொல்லி எழுதி கொண்டு வாருங்கள் என்று சொன்ன உடனே ஒரு ஆலோசனை கர்த்தர் தந்தார். 5 சென்ட் வித்துரு, 5 சென்ட் உனக்கு போதும், 5 சென்ட் வித்தா கடன் தீந்துரும். 5 சென்ட் ஆலோசனை சொன்ன 5 சென்ட் வித்தாங்க, கடன் தீர்ந்து நிம்மதி. அப்ப 15 வருஷத்துக்கு மேல இங்க சர்ச்சைக்கு ஒழுங்கா வந்துகிட்டு இருக்காங்க. சாகல்ல, சாவதற்கு துணிந்தவர்கள், சாவ துணிந்தவர்கள். புருஷன், மனைவி, 2 பிள்ளைங்க சர்ச்சைக்கு வந்துகிட்டே இருக்காங்க. எப்படி பாருங்க கடன். தீர்க்கதரிசி புத்தர் ஒருவனுக்கு மனைவியாக இருந்த ஒரு ஸ்திரீ எலிசா தீர்க்கதரிசனத்துல போய் சொல்றா, ஐயா, என் புருஷன் ஊழியம் செய்த உங்களுக்கு தெரியும், உங்க ஊழியர் கூடத்துக்கெல்லாம் வந்திருக்கான், அதனால உங்களுக்கு தெரியும்,
என் புருஷன் கடன் வாங்கிட்டான். ஊழியக்காரன் கடன் வாங்கிட்டான்னா உருப்பட மாட்டான். ஒரு அல்ல சொல்லுங்களா? ஐயா லைவ்ல இப்படி பேசுறீங்களா? ஆமா, ஊழியக்காரன் கடன் வாங்க கூடாது. உன்னை கடன் வாங்கி கட்டடம் கட்ட தேவன் சொல்லல, கடன் வாங்கி சர்ச்சை கட்ட தேவன் சொல்லல. வெளியே சொல்லாத, கடன் வாங்கப்படாது. 41 வருஷம் ஊழியத்தில் 5 ரூபா கூட கடன் இல்லாம கர்த்தர் ஊழியத்தை நடத்த கர்த்தர் உதவி செய்து வருகிறார். 41 வருஷம் ஊழியம். கஞ்சி குடிக்காம, ஒரு சர்பத்து குடிக்காம 38 வருஷம் சைக்கிள் சமுட்டி 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 5 சபை கட்ட கர்த்தர் உதவி செய்தார். ரட்சிக்கப்பட்ட பிறகு சரி, அதெல்லாம் பிறகு இருக்கட்டும். கடன் இப்ப வந்து சொன்னோன்னு எலிசா சொல்றாரு, ஏவா இங்க பா, உன்கிட்ட என்ன இருக்கு வீட்டுல அப்படின்னு கேட்டாரு. என்கிட்ட ஒரு கூட எண்ணெய் இருக்குன்னு சொன்னா. என்ன இருக்கு? ஊழியக்காரங்கிட்ட அவ உண்மையை சொன்னா. ஊழியக்காரங்கிட்ட பொய் சொன்னீன்னா நீ உருப்பட மாட்டா. நான் சொல்லல, நான் இவர் என்ன இப்ப சாபம் போடுறாரு. எனக்கு ஒரு பேர் உண்டு, கோபக்கார பாஸ்டர். சாபம் போடக்கூடிய பாஸ்டர் நான் தான். நான் சொல்லக்கூடிய சாபம் இல்லை, காரணம் இல்லாத. நீதிமொழிகள் 26:2 சொல்லுது, காரணம் இல்லாமல் போட்ட சாபம் பலிக்காது. அப்ப நான் காரணத்தோடு நீங்க உண்மையிலே செய்திருந்தா பலிக்கும். ஊழியக்காரன்ட்ட பொய் சொல்லக்கூடாது. அப்படின்னா டாக்டர்கிட்ட பொய் சொல்லக்கூடாது, வக்கீல்கிட்ட பொய் சொல்லக்கூடாது. உங்களை காப்பாற்ற முடியாதுங்க. பொய் சொல்லவே கூடாது. பொய் 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 நாவு, பொய் நாவு அறக்கப்படும். நிறைய வசனத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்ல மாட்டேங்கிற இல்லையா? கொஞ்சம் ஏழாவுக்குள்ள இருக்கிறீங்க, அதனாலயா பயப்படக்கூடாது. தைரியமா சொல்லணும். வசனம் படிக்கணும். 10 அதிகாரம் படிங்க. டெய்லி 10 அதிகாரம் படிங்க. 10 அதிகாரம் படிக்கணும். படிங்க படிங்க படிங்க. ராத்திரி நிறைய பேருக்கு தூக்கம் வராது. அப்படியே 1-2 பேர் இங்க இருக்கிறீங்க. ராத்திரி எந்திரிச்சு பைபிள் படி, ஒழுங்கா தூக்கம் வரும். சில ஆளுக்கு பைபிளை கையில் கொடுத்தாவது உறக்கம் வந்துடும் தெரியுமா? அவன் சில சர்ச்சிலே உறங்குதே. பைபிளை கையில் எடுத்தா பார்த்து கொரட்டை விட்டுட்டு எங்க சர்ச்சை ஏசி சர்ச்சிடணும்னு வந்த உடனே இயேசுவின் ரத்தம் ஜெயம், அல்லேலூயா, சோதரம் சோதரம் சோதரம், அதோட சரி. பிறகு போகும்போது ஐயா என்ன ஆராதனை முடிஞ்சு, அடுத்தால டைனிங் ரூம், சாப்பாடு ரூம், அங்கே போய் சாப்பிட்டு போயிடுவார். போன வாரம் கிழமை மாதிரி எழுப்பிவிட்டுட்டேன். எலும்பு எல்லாம் எலும்பு. இனி இந்த வாரம் அவ்வளோ பெரிய சேர மாற்றிடுவேன். தரையில் உட்காரு, வரட்டுமே, உறக்கம் வரட்டும், தரையில் முட்டு. 2 மணிக்கூர், ஒரு 1.5 மணிக்கூர் ஆராதனை இருக்க முடியலையே. அல்லேலூயா. நம்மால வருகிறது. பிரைஸ் தி லார்ட். பைபிள் சொல்லுது தன்னைத்தானே. ஐயா நான் என்ன செய்ய? ஒரு குடம் எண்ணெய் இருக்கு, கொண்டு வா. ஒரு குடம் எண்ணெயை எடுத்து உன் வீட்டில் போ. யாருக்கெல்லாம் கடன் கொடுக்கணுமோ அவங்க வீட்டில் உள்ள காலி பாத்திரம் எல்லாம் வாங்கு. நாளைக்கு நீங்க எல்லா பேரும் ஆளுக்கு ஒரு ஆளை கூட்டிட்டு வரணும். ஒரு அல்ல சொல்லுங்க. நான் ஆளுக்கு ஒரு ஆளை கூட்டு வருவேன்னு சொல்லக்கூடியவங்க ஒரு அல்ல சொல்லுங்க. எவ்வளவு கவனமா இருக்காங்க பாத்தீங்களா? எல்லாத்துக்கும் அல்லேலியா சொல்றவங்க ஒரு ஆளை கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னோன்னு வாய் மூடி போகுது. கூட்டிட்டு வரணும். அல்லேலூயா. கை உபசங்க. கூட்டிட்டு வருவேன் சொல்லுங்க. கூட்டிட்டு வந்தா கூட்டிட்டு வருவேன். புருஷனை கூட்டிட்டு வா, உன் பிள்ளைகளை கூட்டிட்டு வா, உங்க மனைவியை கூட்டிட்டு வாங்க, பசங்களை கூட்டுவாங்க, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களை கூட்டிட்டு வாங்க. எலிசா சொன்னாரு, நீ காலி பாத்திரத்தை வாங்கினாரு. காலி பாத்திரம் இந்த வீட்டு பக்கத்து வீட்டில் போய் செப்பு குடத்தை தாங்கன்னு கேட்ட தருவாளா? சாட்சியா இருந்தா தருவாங்க. நீ சாட்சியா இருந்தா நாளைக்கு உன் கூட ஒரு ஆள் கூட வரும். ஒரு அல்ல சொல்லுங்க. நீ சாட்சி இல்லாம நீ போற சர்ச்சைக்கா போக வேண்டியதான் உருப்படும். நீ தானே? ஆமா. அப்ப உன் பேர்ல சாட்சி இல்லாம இருந்தா கூட ஆள் வராது. ஏக்கா ஒருத்தரும் வரலையா? உங்க சின்ன குழந்தைய நான் கொண்டு போட்டா நீ சின்ன குழந்தைய இடுப்பில் எடுத்துட்டு வா, அது குணப்படும். ஒரு அல்ல சொல்லுங்க. அது சண்டே ஸ்கூல்ல விடு. பக்கத்து விட்டு சின்ன குழந்தை எடுத்துட்டு வாங்க. அப்ப growth ஆயிரும், சபை வளரும். அல்லேலூயா. நான் கேட்கணும், நான் 1 மணிக்கு வாயை பிளந்துட்டு வாயை பிளந்துட்டு வசனத்தை கேட்டு வரணும் இல்ல. ஆத்துமாதாயம் பண்ணணும். காலி பாத்திரத்தை வாங்கு. இவ காலி பாத்திரத்தை வாங்கினா உன் வீட்டில் இருக்க குடத்தை, உன் வீட்டில் இருக்க குடத்தை நீ தான் ஊத்தணும். நீ தான் ஊத்தணும். நீ ஊத்து, நீ முத ஊத்து, உனக்கு அவர் ஊத்துவார். நீ ஊத்து, அதுக்கு பிறகு உனக்கு ஊறும். இறைக்க கிணறு தான் வாய தர. உங்க ஊர் கிணறு இறைக்காமலே ஊறுமோ? இறைக்க கிணறு தான் ஊறும். நீ கொடுத்து பாரு, கர்த்தர் உனக்கு கொடுத்து பார்க்கறது நீ யோசித்து பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா. கவிதை பாடுவேன் கானானின் தேசத்தை,
காண கிடைக்காத தங்கம் இயேசுராஜன் நாமத்தை கவிதை பாடுவே. நகரத்தின் வாசல் சுத்த பசும் பொன்னாய், நகரத்தின் அஸ்திபாரம் ரத்தின கற்களா. சந்திரனும் சூரியனும் சொல்லுங்கம்மா, சந்திரனும் சூரியனும் வெளிச்சமா இல்லை. சொல்லுங்க, சந்திரனும் சூரியனும் வெளிச்சமா இல்லை. ரட்சிப்பின் ஜனங்களும் அதில் நடப்பார்களே, தேவனே வெளிச்சமா. கவிதை பாடுவேன் கானானின் தேசத்தை, காண கிடைக்காத தங்கம் இயேசுராஜன் நாமத்தை கவிதை பாடுவேன். பக்கத்து வீட்டில் உள்ள காலி பாத்திரம் எல்லாம் வாங்கிட்டு வா. காலி பாத்திரத்தை வாங்கிட்டு வந்த போது உன் வீட்டில் இருக்கிறத ஊத்து, உன் வீட்டில் இருக்கிற ஊத்து. ஐயா, கடன் கொடுத்தவன் என் வீடு வேண்டாம், சொத்து வேண்டாம், வசதி வேண்டாம், இருக்க ஒரு கூட என்ன வேண்டாம், உன் பிள்ளைகளை தா என்று கேட்கிறான். பிசாசு உன் பிள்ளைகள் மீது கவனம் வைக்கிறான். பிசாசு உன் பிள்ளைகள் மீது கவனம் வைக்கிறான். உன் சுதந்திரத்தின் மீது பிசாசு கவனம் வைக்கிறான். அவனுக்கு சொத்து வேண்டாம், வீடு வேண்டாம், வாசல் வேண்டாம், பிள்ளைகள் வேணும். அன்னைக்கு அடிமை சந்தையில் பிள்ளைகளை வித்தார்கள், யோசேப்பை வித்தது போல. எனக்கு பிள்ளைகளை தா, உன் புருஷன் வாங்கின கடத்துக்கு என்று கேட்டுக்கிறான். எலிசா சொன்னார், காலி பாத்திரம் வாங்கிட்டு வா, இருக்கிற எண்ணெய் அதுல ஊத்துனாரு. ஊத்தி 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 எல்லாம் கடன் அடைந்தது. வீட்டில் உள்ள பானை சட்டி குட்டுவம் அண்டா குண்டா எல்லாம் நிறைஞ்சது. என்ன சின்ன சின்ன பானை இருந்தா பானையிலையும் ஊற்றி வச்சிருப்பாங்க, பாத்திரத்தையும் ஊற்றி வச்சிருப்பாங்க. இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா இந்த அம்மா சொன்னா. பிள்ளை சொன்னான், அம்மா இனி ஊத்துறதுக்கு பாத்திரம் இல்லைன்னு வார்த்தை வந்து அந்த பொண்ணு தாய் வாயை திறந்தா ஒரு இது நின்று போச்சு. நீ வாயை திறந்து என்னைக்கு நின்று. ஒரு சகோதரி ஒரு வீட்டில் பெண்டு கட்டினான். அந்த வீட்டில் 7 பசுமாடு. சொல்லுங்க, எத்தனை பசுமாடு? 7 பசுமாடு. பெரிய வைக்கோல் போர். அப்ப கல்யாணம் பண்ண புதுசில் அந்த பையனுக்கு டீ கொடுக்கிறது காலையில் 8 மணி தான் கொடுப்பாங்க. காரணம், காலையில பால்காரனுக்கு பால் எல்லாம் கொடுத்துருவாங்க. அவ்வளவு மாடு செழிப்பு. இவன் பெண்ணு கட்டி 3 மாசம் ஆகுறதுக்குள்ள 7 பசுமாடும் வித்துட்டாங்க, பெரிய வைக்கல் போற வித்துட்டாங்க. சாணி எடுக்க பக்கத்து வீட்டுக்கு இந்த அம்மா போனாங்க. இவன் மருமக வச்ச காலு வீட்டை தரமட்டம் ஆக்கிட்டு, வேற யாரும் இல்ல, நான் தான். நான் பெண்ணு கட்ட கால் எடுத்து வச்சேன் மாமியார் வீட்டுல. ஐயா, மாடு போச்சு, வைக்கோல் போச்சு, பால் போச்சு, மோரு போச்சு, எல்லாம் போச்சு, சாணியும் போச்சு. எனக்கு ஒரு ஜாதகம் எங்க அப்பா நாங்க பிறந்த ஒண்ணு எழுதினாரு. அஷ்டமத்த சரிதலிலே ஆண் குழந்தை வந்தே பிறந்தால் நட்ட இடம் சுட்டுடுவான், நாடு விட்டு பறத்திடுவான். அஷ்டமத்திர சனி 7.5 நாட்டான், தலையை சுத்துறான். 38 கண்டம். எனக்கு எத்தனையில கண்டம்? ஜோஷனுக்கு கொடுத்த பைசா தண்டம். 38வது வயசுல கர்த்தர் என்னை ரட்சித்தார். அல்லேலூயா. 38ல கண்டம். ஜோசியக்கார எனக்கு ஜாதகம் எழுதினவன் செத்து போனா, நான் இன்னும் உயிரோடு இருந்து பிரசங்கிக்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். உன்னை கொல்ல முடியாது. சொல்லுங்க, உன்னை கொல்ல முடியாது. சொல்லுங்க சொல்லுங்க, நிக்க சொல்லுங்க, உன்னை கொல்ல முடியாது. நீ சாக மாட்டா. தைரியமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஊத்து ஊத்து ஊத்துனா ஊத்த இருக்கதெல்லாம் ஊத்துனா தெரியுமா? இருக்கதெல்லாம் ஊத்துனா எல்லாம் நிரம்பிட்டு. கடன் கொடுத்தவன் எங்க போனான்னு பைபிள்ல நான் எங்கும் தேடி பார்க்க, இன்னைக்கும் வாசித்து பார்த்தேன். கடன் கொடுத்தவன் உன் பிள்ளைகளை தாண்டி கேட்டவனை காணல. அவனுக்கு கிடைச்ச பைசா வாங்கிட்டு எண்ணெய் வாங்கிட்டு நினைச்சிருப்பான், போயிருப்பான். அவன் கடத்தை கர்த்தர் மாற்றுவார். இந்த வருஷமும் கடன் மாறும். கடன் நீ ஊத்தணும், கடன் மாறும். நீ ஊத்து பாரு. சொல்லுங்க, நீ ஊத்தி பக்கத்தில் கையை பிடிங்க, ஊத்தி பாருன்னு சொல்லுங்க. ஊத்தி பாருங்க, சொல்லுங்க, ஊத்தி சிரிச்சுட்டு சொல்லுங்கடையோ. ஊத்தி ஊத்தி பாருங்க, கடன் தீரும். ஊத்தி பாருங்க, கடன் தீரும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனது விளக்கு எரிய செய்தீர், எனது விளக்கு எரிய செய்தீர், இருளை ஒளியாக்கினீர். இயேசுவே, இருளை ஒளியாக்கினீர். தன்னைத்தானே காயப்படுத்துகிறான். தன்னைத்தானே தன்னைத்தானே பிசாசு பிடிச்சவன் தன்னைத்தானே காயப்படுத்துகிறான்.
மார்க் 5:1 சொல்லுது, இயேசு கதரேனருடைய நாட்டில் இருந்து அவர் வரும்போது 5:2 வாசிக்கும் போது அசுத்தாவி உள்ள ஒரு மனுஷனை பிரேத கல்லறையில் இருந்து அவனுக்கு எதிராக வந்தான். அசுத்தாவி பிடிச்சவன் பிரேத கல்லறையில் இருந்து வாரான். எங்க இருந்து வாரான்? பிரேத கல்லறை இருந்து வாரான். அவன் குடியிருப்பு கல்லறை. ராத்திரி எங்க தங்கியிருப்பான்? கல்லறை. சாப்பிட ஒன்றும் யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க. சில கல்லறை இருந்து பிரேதத்தை வெளியே எடுத்து போடுங்க, நாய் இழுத்து போட்டிருக்கோம். பிள்ளை இவன் தின்னது எதை தின்றுப்பான்? பிரேதத்தை தின்றுப்பான். பிரைஸ் தி லார்ட். பிசாசு பிடிச்சவனுக்கு என்னத்தை திங்கன்னு தெரியாது. பிசாசு பிடிச்சவனுக்கு என்னத்தை குடிக்கன்னு தெரியாது. குடி கிடக்கும், குடும்பத்தை கெடுக்கன்னு எழுதி போட்டிருக்கு. அதுக்கு பிறகு வாஸ்துக்கிட்டு குடிக்க போறவனே பிசாசு பிடிச்சிருக்கு. ஒரு அல்ல சொல்லுங்க. அவன் வாஸ்துட்டு உள்ளுவான். குடியை கெடுக்கும். மதுபானம் குடிப்பது தேகத்திற்கு நல்லது அல்ல. வாஸ்துக்கிட்டு உள்ளு போறான். பிரைஸ் தி லார்ட். திமிரு தானே, துணிகரம். இவன் பிரேத கல்லறை இருந்து வருகிறான். இயேசுக்கு எதிராக வரான். இயேசுக்கு எதிராக வருகிறான். இயேசுவுக்கு எதிராக அவன் வந்தான் என்று வேதம் சொல்கிறது. 5:2 இயேசுவுக்கு எதிராக வருகிறான். 5:3 அவன் குடியிருப்பு கல்லறை. அவனை சங்கிலியினால் கட்டக்கூடாமல் இருந்தது. இவனை சங்கிலி போட்டு கட்ட முடியாது. இந்த அசுத்தாவி பிடிச்சவனை எவனும் கட்ட முடியாது. ஒரு அல்ல சொல்லுங்க. அசுத்தாவி பிடிச்சவனை எவளும் கட்ட முடியாது. கட்டவும் கூடாது. ஒரு அல்ல சொல்லுங்க. கட்ட முடியாது. ஒரு அல்ல சொல்லுங்க. அசுத்தாவி ஆவி பிடிச்சவளை எவனும் கட்ட முடியாது. ஒரு அல்ல சொல்லுங்க. இவனையும் கட்ட முடியாது. சங்கிலிகளால் கட்ட முடியாது. யாராலும் பிடிக்க முடியாது. திமிர்வாதம் பிடிச்சவன மாதிரி இருப்பான் அசுத்தாவி பிடிச்சவன். பல வெரைட்டிஸான பிசாசுகள் 41 வருஷமும் பிசாசுகளை விரட்ட கர்த்தர் உதவி செய்து வருகிறார். ஆனால் பல வெரைட்டிஸான பிசாசுகள் ஆங்க ஈங்க ஊங்க எல்லாம் சொல்லும். இது தன்னைத்தானே கல்லுனால தன்னை காயப்படுத்தி தனக்க சரீரத்தையே கடிக்குது. ஆமா, தனக்க சரீரத்தையே கடிக்கும். தனக்க புருஷனை ஒரு குரல் விலையை கடிச்சு ஒருத்தி கொண்டுட்டான். ஒரு அல்ல சொல்லுங்க. உறக்கம் வருமா ஆம்பளைகளுக்கு? கொலைக்கு எடுத்து அடிச்சே கொண்டுட்டான். நேற்று பேப்பர்ல இன்னைக்கு ஹெட்லைன்ல போட்டிருக்கு, சூட்கேஸுக்குள்ள கரு கலைப்பி செய்யன்னு சொன்னான், செய்ய மாட்டேன்னா வெட்டி துண்டா சூட்கேஸை வச்சு கொண்டு போறான். காலமோ கடைசி ஆகுதே, கடைசி காலம். இயேசுவின் இரத்தத்தால் வீண்டெடுக்கப்பட்டதான் தண்ட பிரிய ஜனமே ഉണർന്നിടുക തണ്ട വേല തികച്ചിനാം ഒരുങ്ങിടുക. കാലം വേറെ ഇല്ലല്ലോ, കാഹളം താൻ കെട്ടിടാ. കാലം വേറെ ഇല്ലല്ലോ, കാഹളം താൻ കെട്ടിടാ. കണ്ടൻ വരാറായി നാമും പോകാറായി. കണ്ടൻ വരാറായി നാമും പോകാറായി. கட்ட முடியாது. உடைச்சு போடுவான், முறிச்சு போடுவான். மார்க் 5:4 சொல்லுது, அவன் அநேக நேரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளால் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் அடக்க முடியாது. ஒருத்தனாலும் சிலவளை ஒருத்தியாலும் அடக்க முடியாது. ஒருத்தனாலே அடக்க முடியாது. ஓசியா சொல்றான் 4:16, இஸ்ரவேல் அடங்காத கிடாரியை போல இருக்கிறான். எப்படி இருக்கா? அடங்காத கிடாரி. எங்க ஊர்ல அடங்காத கிடாரியை கசாப்பு கடையில் கொடுத்துருவான். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பிஸ்கட் போல வெட்டி போட்டுருவான். அடங்காத கிடாரி. அடங்காத கிடாரியை போல இருக்க. இவன் எவனுக்கு அடங்க மாட்டான், எவளுக்கு அடங்க மாட்டான். தாய்க்கு அடங்க மாட்டான், தகப்பனுக்கு அடங்க மாட்டான், அண்ணனுக்கு அடங்க மாட்டான், பாஸ்டருக்கு அடங்க மாட்டான், புருஷனுக்கு அடங்க மாட்டான், அண்ணனுக்கு அடங்க மாட்டான், தகப்பனுக்கு அடங்க மாட்டான், தாய்க்கு அடங்க மாட்டான். அடங்காத கிடாரி. சிலது கிடாரி போலதான் போகுது ரோட்ல. ஆதியாகமம் 34:1 தீனாள். யாக்கோபுக்கு கிடைச்ச நல்ல புதல்வி தீனாள். தீனம் பிடிச்ச தீனாள். என்ன பேர் போட்டாளோ தீனாள். தேசத்து பெண்களை பார்க்க போனாள். பொம்பளை பார்க்க போனாலாம். ஒரு அல்ல சொல்லுங்க. வெட்டி போடுவார் ஆண்டவர். ஆம்பளை கல்யாணம் பண்ணா பொம்பளை கல்யாணம் பண்ணா ஆண்டவர் சொன்னார் அருவருப்பு. தேசத்து பெண்களை பார்க்க போனாள். சோழி முடிச்சுட்டான் சீகை நாட்டில் உள்ள சோழி முடிச்சுட்டான் சீகை இவள அலங்கோலம். அடங்காத கிடாரியவா. எத்தனை கொலை. சிமியோனு லேவியும் கொன்னுட்டான். கொன்னு சீகம் குடும்பத்தை அழிச்சிட்டான். ஒரு பொம்பளைனால எத்தனை பேர் செத்துட்டான். மனம்
மனம் திரும்பு. ஒரு பொம்பளைனால எத்தனை பேர் செத்துட்டான். தீனாள் அவை காலம் வர பைபிள் இருக்கிறது வரை தீனாளை யாசாதவங்க யாருமே இருக்காது. 34 ஆதியாகமம் 34:1 வாசிங்க. லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தியாகிய நல்ல குமாரத்தியாகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். இவ போணுமா? தவப்பனு கடங்க, தாய் கடங்க, அது அடங்காத கிடாரி. அதுதான் ஓசியா சொன்னா. இது என்ன கேஸ்? அடங்காத கிடாரி. அடங்கு, அடங்கிரு, அடங்கு, அடங்கிரு. வாழ்க்கையில் அடங்கி இருக்கணும். மறத்து பேசக்கூடாது. அடங்கு, அடங்கணும். தன்னை தானே காயப்படுத்தினான். உணர்வு இல்லை இவனுக்கு. நம்மை காயப்படுத்துகிறோமே, அப்பாவை காயப்படுத்துறோமே, அம்மாவை காயப்படுத்துறோமே என்று உணர்வு இல்லை. உணர்வு கிட்ட ஜென்மம். உணர்வு இல்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. பிரசங்க 5:6 சொல்லுது, உன் மாம்சத்தை, திருப்பி வாசிங்க, உன் மாம்சத்தை பாவத்துக்கு உள்ளாக்காதபடிக்கு வாய்க்கு இடம் கொடுக்காதே என்று சொல்லி. இடம் கொடுக்க கூடாது, வாய்க்கு இடம் கொடுக்க கூடாது. ஒருத்தன் வந்து சவுல நான் கொன்னுட்டேன், அவர் ஈட்டி வச்சுக்கிட்டு இருந்தாரு, சாவல்ல எனக்கு என்ன கொல்லுனாரு, நான் கொன்னுட்டேன்னு சொல்லி தாவீதுட்ட வந்து சொன்னான். வா கொழுப்பு தானே, நல்ல கவனி, கொஞ்சம் கவனிச்சு பார்த்துடுங்க. வா கொழுப்பு தானே, கொழுப்பு சொன்னான். தாவீது சொன்னான், இவனை கொன்னுடலன்னா. சத்துருவ சிநேகிக்கிறவன் தாவீது. பிரைஸ் தி லார்ட். சவுலும் யோனத்தானும் செத்ததுக்கு தாவீது புலம்பல் பாடினானாம். அந்த தாவீதுட்ட வந்து சவுலை நான் கொன்னுட்டேன். ஒரு வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல் 1ஆவது அதிகாரம் 1 to 16 வரை. நீங்க வாசிக்கண்டாம், நான் சொன்ன சுருக்கமா வாசிக்க டைம் இல்லை. அதனால சவுலை நான் கொன்னுட்டேன் பார்த்துக்கிடுங்க. வெரி குட். சவுல் எனக்கு சத்ரு அல்லவோ, சவுல் எனக்கு மாமே அல்லவோ, சவுல் என்ன விரட்டுறவ அல்லவோ, 12 தடவை என்ன கொலை செய்ய முயற்சித்தவன் அல்லவோ, என்ன குழி தோண்டினவர் அல்லவோ, மறுபடியும் பார்க்காம என்ன கொல்ல வந்தவன் அல்லவா. சவுலை நீ கொன்னது நல்லது. ஒரு ஒரு கிரீடத்தை வாங்கி அவனுக்கு தலையில வைப்பான்னு அவன் நினைச்சான் அமலேக்கியன். சவுலை கொன்னுட்டேன்னு சொன்னவனை தாவீது கொன்னுட்டான். ஒரு அல்ல சொல்லுங்க. வாய்க்கு பாவத்துக்கு இடம், வா கொழுப்பு, வா கொழுப்புவனை கொன்னுட்டு வசமா பேசணும். கர்த்தர் சோதரம். ஏசாயா 59:8 சொல்லுது. ஏசாயா சொல்றாரு 59:8 சீக்கிரம். ஏசாயா 59:8. சமாதான வழியை அறியார்கள், அவர்கள் நடைகளில் நியாயமில்லை, அவர்கள் நடைகளில் நியாயமில்லை, தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள், தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள். அவைகளில் நடக்கிற ஒருவனும் சமாதானத்தை அறியான். உன் பாதையை நீ கோணலாக்கினால் நீ அதை சமாதானத்தை அடைய முடியாது. உனக்கு சமாதானம் வராது. என்னாகும் 22:32 பிலேயாம் தீர்க்கதரிசியை பார்த்து தூதன் சொல்றான், உன் வழி எனக்கு மாறுபாடா இருக்கிறதுனால் நான் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன். உன் வழி நல்ல வழிதானா, நீ நடக்கிற வழி நல்ல வழியா என்று பார்த்து நடவுங்கள். மெயின் ரோட்ல போறது போல இந்த நேரோ ஸ்ட்ரீட்ல, இந்த சின்ன தெருவில் நீங்க மெயின் ரோட்ல வரது போல வந்தீங்களா, எங்க கிடப்பிய? அந்த பக்கம் விழுந்து கிடப்போம். நம்ம மெதுவா ஒவ்வொரு ஸ்டெப்பா பார்த்து பார்த்து போனேன். பார்த்து நடவுங்கள். எங்க அம்மா சொன்னாங்க, அம்மா உங்க காலில் பெருவரலுக்கு அடுத்த வரல 2-3 வெள்ளியில சுத்தி போட்டிருக்க, எதுக்குமான்னு கேட்டேன் சின்ன பிள்ளையில. எங்க அம்மா சொன்னாங்க, மிஞ்சி மக்கான்னாங்க. என்னது மிஞ்சி? தகப்பனை மிஞ்சி போகாத பேசாத, புருஷனை மிஞ்சி போகாத பேசாத, தாய்க்கு மிஞ்சி போகாத பேசாதன்னு சொல்லி பொம்பளை பெருவரல பார்த்து நடக்கணும்னு சொல்லி தான் பெருவரலுக்கு அடுத்த வரல மிஞ்சி போட்டாங்கன்னு எங்க அம்மா சொல்லி தந்தாங்க. இப்ப மிஞ்சி பிஞ்சு போச்சு. கொருத்திக்கு மிஞ்சி இல்ல. காரணம் இப்ப வால் போஸ்டர் பார்த்து நடக்குது. இப்படி அப்படி ஆண்டவர் சொன்னிட்டார்ல, உன்னை நிமிர்ந்து நடக்கப்பட தேவனாகிய கர்த்தர் வசம் இல்லாம நிமிர்ந்து நடக்காத மார்த்தாண்டத்துல நாங்க 1 மணிக்கூர் போராடி இருக்கிறோம். சத்துருவோடு போராடவில்லை. அப்படி இருந்தால் நான் புறத்திருப்பேன், இல்லை கொஞ்சம் வேகமாக பிசாசை விரட்டி இருப்பேன். எங்களை முன்னால் அரசாங்க பஸ், பின்னால் அரசாங்க பஸ். எங்களால் முன்னாலேயும் விட மாட்டான், எங்களை பின்னாலேயும் விட மாட்டான். நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஆண்டவரே எங்க மிஸ்டேக்? நான் சொன்னேன், நான் வீட்டிலிருந்து ஒரு 1/2 மணிக்கு முன்னுக்கு வந்திருந்தால் இந்த டிராபிக் வந்திருக்காது. ஏன் மிஸ்டேக்? நாங்கள் எங்களை சொல்லிட்டே வந்தேன், நான் சொல்லிட்டே வந்தேன். நம்ம மிஸ்டேக்குப்பா, அந்த பஸ்ஸுக்காரனுக்கு மிஸ்டேக் இல்லை, நம்ம மிஸ்டேக். நம்ம 1/2 மணிக்கு முன்னுக்கு வந்திருக்கணும். ஒரு மனுஷன் பாஸ்டிங்கோட நடு ரோட்டில் நிற்காரு 2 மணிக்கு எனக்கு காவல்.
காரணம் சோத்திரம், இவர் வழி தப்பி எங்கேயா போயிடக்கூடாதுன்னு இல்லை, இந்த வழி தெரிஞ்ச வழிதான், பல தடவை வந்த வழிதான். ஒரு அல்ல சொல்லுங்க. உன் நடைய பாரு, உன் நடைய பாரு, உன் உடைய பாரு, உன் நடைய பாரு, உன் உடைய பாரு, உன் பேச்ச பாரு. தன்னை தானே கல்லு கொண்டு இவன் குத்தி குத்தி ரத்தம் உண்டாக்கி காயப்படுத்தினான் என்று வேதம் சொல்கிறது. உன்னை நீயே கெடுக்காத, உன் வழியை நீ பார்த்து நட. யோனா 1:3 ஆண்டவர் நினிவேக்கு போனார், அவன் தர்சீசுக்கு போனான், ரூட்டு தப்பு. 1:4 பெருங்காற்று வந்தது, பெருங்காற்று உனக்கு வரும். உன் வழியை நீ சரியாக நடக்காமல் இருந்தால் பெருங்காற்று உன்னை சந்திக்க வரும் என்று வேதம் சொல்கிறது. அதே யோபு சொல்கிறான் 6:24 வாசித்து பாருங்கள். நான் எதில் தவறினேனோ, நான் எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், கவனமாயிருப்பேன், நான் கவனமாயிருப்பேன். நான் எதிலே தவறினேனோ எனக்கு தெரியப்படுத்துங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, பொல்லாங்காய் தோன்றுகிறதை விட்டு விலகு. உன் கண்களுக்கு, பார்வைக்கு, சிந்தனைக்கு, செயலுக்கு பொல்லாங்காய் எது தோன்றுகிறதோ அதை விட்டு விலகு, மனம் திரும்பு. 4:22 அந்தபடி மோசம்போக்கும் இச்சைகளாய் கட்டுப்போகிற பழைய மனுஷனை விட்டு விலகு, குடி வெறியை விட்டு விலகு, சிட்டு விளையாட்டை விட்டு விலகு, சினிமா பைத்தியத்தை விட்டு விலகு. அப்போஸ்தலர் 2:40 மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகு, ரட்சிக்கப்படாதவனை விட்டு விலகு. உன்னை காத்துக்கொள், உன் நடையை காத்துக்கொள். அல்லேலூயா. நெகேமியா 1:6 நெகேமியா சொல்றான், எருசலேமே அலங்கம் இடிய காரணம் நான் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம்பா. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். கல்லுகளினால் தன்னை காயப்படுத்தி கொண்டான், தன்னைத்தான் உண்டு பண்ணுகிற காயம். 2வது காயம் எதனால் வருகிறது என்றால், வாசிங்க, கர்த்தரின் சித்தம் அலட்சியப்படும் போது காயம் உண்டாகும். உன்னத பாட்டு 5வது அதிகாரம் 7வது வசனம் சொல்கிறது, ஆண்டவருடைய சித்தம் அலட்சியப்படும் போது காயம் உண்டாகும். உன்னத பாட்டு 5:7. என்னை கண்டு என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார்கள், எடுத்துக்கொண்டார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை அலட்சியம் பண்ணதுனால அடித்து நொறுக்கி காயப்படுத்தி வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டார்கள். உன்னத பாட்டு 5வது அதிகாரம் 2வது வசனம், தேவராகி கர்த்தர் மணவாளன் மணவாட்டியை சூனமித்தியை கூப்பிட, என் பிரியமே நீ ரூபவதி, நம் மழையில நனைய கதவை தர கதவை தர கதவை தர என்ற சத்தம் விடுகிறார். நான் எப்படி கதவை திறப்பேன்? என் கால் அழுக்காயிரும், நான் குளிச்சிட்டேன், நான் ட்ரெஸ் மாத்திட்டேன், எப்படி என் கால்களை அழுக்காக்குவேன்? கிட்ட வந்து பார்க்கிறேன், கைப்பிடியில வெள்ளைப்போளம் தேய்கிறது, வடிகிறது, என் மணவாளன் போய்விட்டார். தேட ஆரம்பித்தார்கள். உன்னத பாட்டு 6வது அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, நேசர் எங்கே போனார்? ஸ்திரீகள் சொல்லுகிறார்கள், அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ், லேடிஸ் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, ஸ்திரீகளின் ரூபவதியே உன் நேசர் இவ்விடம் போய் விட்டார், நேசர் எங்கே போனார்? உன்னோட கூட நாங்களும் அதை தேடுவோம். உன் புருஷனை தேடி வேற எவனையும் அனுப்பாத, அவ கொண்டு போயிருவா. உன் நேசரை தேட நீ தான் தேடணும், மணவாட்டி தான் மணவாளரை தேடணும். அல்லேலூயா. மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி ஆயத்தம் தானா? மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா? ஆயத்தம் தானா? இன்னைக்கு மணவாளன் வந்தால் மணவாட்டியாகிய நீ ஆயத்தம் தானா? தன்னை தானே ஒருவன் காயப்படுத்தினான். 2வது, தேவனுடைய சத்தம், தேவனுடைய சித்தம் அலட்சியப்படும் போது காயம் உண்டாகும். அவளை பிடித்தார்கள், காவல்காரர்கள் அடித்தார்கள், நொறுக்கினார்கள். நான் மணவாளனை தேடி போறேன், போகுட்டியங்க போங்க, அடித்தார்கள். உடனே இங்க என்ன வேலை? என் மணவாளன் போங்க. மணவாளன் போயிட்டாருன்னு சொன்ன விடுவானா? ராத்திரி வருது புலம்பா, மணவாளன் போயிட்டாரு, அடிச்சு விரட்டினாரு. அவா சொல்ல, ஏசி புருஷன் போனவன் என்ன வரல, 6 மாசம் ஆச்சு. அல்லேலூயா. ஆமா, புருஷன் குடிக்க காரணமே மனைவி தான். சோதனை, மனைவி சண்டை போட காரணமே புருஷன் தான், கடன் வாங்க காரணம் புருஷன் தான். சோதனை, நிறைய வீட்டில் எதிர்மறையா இருக்கு. மனம் திரும்புங்க, கர்த்தருடைய சித்தத்தை செய்யுங்க. கர்த்தருடைய சித்தத்துக்கு ஆப்போசிட்டா போக கூடாது. காயங்கள் வரும் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய சித்தத்துக்கு எதிராக போனவங்க தப்புறது இதுவரை இல்லை. கர்த்தர் நோவாவை பார்த்து ஒரு பிழையை உண்டு பார்க்க சொன்னார். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 14வது வசனம்,
நீ உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு என்று சொன்னார். 7வது அதிகாரம் 5வது வசனம் சொல்கிறது, அவன் ஒரு பேழையை அப்படியே செய்தான் என்று வேதம் சொல்கிறது. 7:16 சொல்கிறது, 120 வருஷம் பிரசங்கம் பண்ணியும் அந்த பிரசங்கத்தை கேட்க மனதில்லாத ஜனங்கள் இருந்தார்கள் நோவா காலத்தில். ஆண்டவர் சொன்னார், நோவா, எஸ் டாடி, நீ ரெடியா? ஆமா. உன் ஃபேமிலி ரெடியா? ஆமா. போங்க பேழைக்குள்ள. 8 பேர் பேழைக்குள்ள போனாங்க. கர்த்தர் 7:16 ஆதியாகமத்தில் பேழையின் கதவை கர்த்தர் வெளியே அடைத்தார். வெளியே அடைச்சார். ஏன் தெரியுமா? சாவி அவர் கையில் வச்சுட்டாரு. உள்ளுக்கு சாவியை கொடுத்திருந்தா சித்தப்பா செத்தாயுமே, பெத்தப்பா செத்தாயுமே, கதவை திறந்திருப்பான் நோவா. அதனால கர்த்தர் சாவியை கையில் வச்சுட்டார். தெரியுமா? சாவி யார் கையில் இருக்கிறது? யார் கையில் இருக்கிறது? வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பாருங்க. பரிசுத்தமுள்ளவரும் பிலதெல்பியா சபைக்கு தூதனுக்கு அவர் எழுதுகிறது என்னவென்றால், பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும், ஒருவர் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும், ஒருவர் திறக்கக்கூடாதபடி பூட்டக்கூடியவரும் சொல்லுகிறதாவது, கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நாமத்தை மறதலியாமல் வசனத்துக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஒருவரும் பூட்ட மாட்டான். உனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். ஒருவரும் பூட்ட மாட்டான். திறந்த வாசலை தருவேன். அது ஒருவரும் பூட்ட மாட்டான். திறந்த வாசலை தருவேன். வியாபாரத்தில் திறந்த வாசலை தருவேன். அது ஒருவரும் பூட்ட மாட்டான். பிள்ளைகள் படிப்பு காரியத்தில் திறந்த வாசலை தருவேன். அது ஒருவரும் பூட்ட மாட்டான். வேலை விஷயத்தில் திறந்த வாசலை தருவேன். அது ஒருவரும் பூட்ட மாட்டான். பிள்ளைகளுடைய கடன் பாரம் மாற்றுவதற்கு திறந்த வாசலை தருவேன். அது ஒருவரும் பூட்ட மாட்டான். நீ செய்கிற தொழிலை ஆசீர்வதிக்கிறது நான் திறந்த வாசலை தருவேன். அது ஒருவரும் பூட்ட மாட்டான். காரியங்களுக்கு திறந்த வாசலை தருவேன். அது ஒருவரும் பூட்ட மாட்டான். முன்னேற்ற பாதைக்கு திறந்த வாசலை தருவேன். அது ஒருவரும் பூட்ட மாட்டான். ஆதாரம் முன்னேற திறந்த வாசலை தருவேன். அது ஒருவரும் பூட்ட மாட்டான். கர்த்தர் திறந்தால் ஒருவனாலையும் பூட்ட முடியாது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1வது வசனம் சொல்கிறது, ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. தாவீதின் குமாரன் கையில தான் இந்த சாவி கொத்து கையில் இருக்கிறது. தாவீதின் குமாரன் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு வெளிப்படுத்தல் 3:7 திருப்பி வாசிங்க. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும், ஒருவர் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும், ஒருவர் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவராய் இருக்கிற சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நாமத்தை மறதலியாமல் என் வசனத்தை கைகொண்டபடியினாலே நான் உனக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். அது ஒருவனும் பூட்ட மாட்டான். ஒருவனும் பூட்ட மாட்டான். அல்லேலூயா. தாவீதின் குமாரன் கையில் தான் அந்த வாசல் சாவி கொத்து கையில் வச்சிருக்காரு. தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து திறந்தால் திறக்கும், அடைச்சா அடைச்சேதான். அன்னாளின் கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்தார், அன்னாளின் கர்ப்பத்தை கர்த்தர் திறந்தார். அல்லேலூயா. கர்த்தர் நினைத்தார், திறந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க நோவா காலத்துல 8 பேர் உள்ளுக்கு போறாங்க. கர்த்தர் கதவை அடைச்சிட்டார். சாடி முறைச்சு பார்த்திருப்பாங்க. இல்ல 7:23 பேழைக்குள் வராதவன் அத்தனை பேர் செத்தான். நோவா பார்த்து கண்கலங்க கூடாதுன்னு சொன்னா பேழையில வாசலை மேல வச்சுட்டார். தெரியுமா? இல்லது கீழே வச்சிருந்த பிரேதம் எதுக்கு தெரியும்? என் சித்தப்பா போறாரு, பெரியம்மா போறா, அண்ணன் போறான், தம்பி போறான், தங்கச்சி போறான்னு சொல்லுவாங்களே, அதனால பார்த்தா மேல வச்சுட்டார். பிரேதம் எதிர்ந்து போறது தெரியல. மனம் திரும்பு, மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமயமா இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை அலட்சியம் பண்ணக்கூடாது. அலட்சியம் பண்ணினால் காயம் வரும். 3வது லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 30 35 வரை வாசிக்கும் போது, தேவன் வைத்த இடத்தை விட்டு விலகுவதால், தெய்வம் வைத்த ஸ்தானத்தை விட்டு மாறுவதால் உனக்கு காயம் ஏற்படும். வாசிங்க. லூக்கா 10:30 இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமுக்கு போறான், கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு, முதலாவது வஸ்திரத்தை உரிந்தார்கள், அவரை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு விட்டார்கள். அப்பொழுது தற்செயலாக ஒரு ஆசாரியன் அந்த வழியாக வருகிறார். அவனை கண்டு பக்கமாய் விலகி போய்ட்டான். அந்தபடி ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்தான். அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் வருகிறான். அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து காயங்களில் எண்ணெய் பூசி திராட்சரசம் வார்த்து காயங்களை கட்டி
காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தில் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளில் அவன் புறப்படும் போது 2 பணத்தை சத்திரத்து காரணத்தில் 2 காசுகளை கொடுத்து நீ இவனை நன்றாக விசாரித்து பாதுகாத்து பராமரித்துக் கொள். அதிகமாக ஏதாவது செலவாக்கி இருந்தால் திரும்பி வரும்போது நான் திரும்பி வருவேன், அது உனக்கு தருவேன். இயேசு சொன்னார், நான் மீண்டும் வருவேன், நான் சீக்கிரமா வருவேன், நான் வரும்போது இவனுக்குரிய கடனை நான் தீர்ப்பேன் என்று சொன்னார். அல்லேலூயா. கரங்கள் அசைத்து அல்லேலூயா. மகிமையின் ராஜா மகிமையோடு வருகிறார் மேகமீதில். மகிமையின் ராஜா மகிமையோடு வருகிறார் மேகமீதில். ஆனந்தமே ஆனந்தமே பேரானந்தமே ஆனந்தமே பேரானந்தமே ஆனந்தமே பேரானந்தமே. மகிமையின் ராஜா மகிமையோடு வருகிறார் மேகமீதில். அல்லேலூயா அல்லேலூயா. மகிமையின் ராஜா வரும்போது பிரைஸ் தி லார்ட், தேவன் வைத்த இடத்தை விட்டு மாறக்கூடாது. இங்க ஒருத்தன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகிறான், எருசலேமில் இருந்து எரிகைக்கு போகிறான். எருசலேம் அப்பத்தின் வீடு, எரிகோ சாபம் பிடித்தது. நல்ல ஆசீர்வாதமான இடத்தில் இருந்து சாபத்துக்கு நோக்கி அவன் போகிறான். போகும்போது கள்ளர் கையில் அகப்பட்டான் என்று வேதம் சொல்கிறது. திருடன் கொல்லவும் அழிக்கத்தானும் என்று ஒன்றுக்கு வரமாட்டான் என்று வேதம் சொல்கிறது. அவன் முதலாவது இவனை பிடித்து கொண்டார்கள், வஸ்திரத்தை உரிந்தார்கள். வெளிப்படுத்தல் 16வது அதிகாரம் 15வது வசனம் சொல்கிறது, இதோ திருடனை போல் வருகிறேன், ஒருவனும் தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடி விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். உன் ரட்சிப்பை நீ காத்துக் கொள்ளணும், உன் அபிஷேகத்தை காத்துக் கொள்ளணும், உன் கிருபையை நீ காத்துக் கொள்ளணும், உன் தாளந்துகளை நீ காத்துக் கொள்ளணும், தேவனு கொடுத்த வர வல்லமைகளை நீ காத்துக் கொள்ளணும். கர்த்தர் உன்னை உயர்த்துவார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவான். தேவன் வைத்த இடத்தை விட்டு மாறக்கூடாது. எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போயிட்டான், சாபத்துக்கு போறான். சாபம். நீ வைத்த இடத்தில் இருக்கிறாயா? வைத்த இடத்தில் இருக்கிறாயா? நகோமி பெத்லகேமிலிருந்து மோவாபுக்கு போனாள். பெத்லகேம் அப்பத்தின் வீடு, ஆசீர்வாதமான வீடு, கிருபையின் வீடு. மோவாப் எரிகிற அக்கினி ஊற்றி எரிகோ போல் உள்ளது மோவாப். பாகம் 23 வேதம் 10 தலைமுறைக்கு மோவாபியன் கர்த்தருடைய சபைக்கு வரக்கூடாது. அங்கே இவ போறா. ஹலோ, ரட்சிக்கப்பட்டவா 10 தலைமுறைக்கு சபைக்கு வரக்கூடாது என்ற ஜாதிக்கு போறா. அங்க போய் தன் புருஷனையும் 2 மகனையும் கூட்டிட்டு வாங்க போயிருவான், வாங்க சபையை விட்டு போயிருவான். சபையை விட்டு போனீங்கன்னா உருப்பட மாட்டா. அலைஞ்சு அலைஞ்சு திரியுது சில கேசுகள். எங்க சபையை விட்டு போனதெல்லாம் சிலது அலைஞ்சு அலைஞ்சு நாய் போல அலையுது. அலையாத, வைத்த இடத்தை விட்டு நீ ஸ்தானம் மாறினால் குருவி அலைவதை போல அலைவரி. அலையாத. உன்னை நாட்டின இடம் இந்த சபை, அலையக்கூடாது. அல்லேலூயா அல்லேலூயா. சோத்திரம். வாசிங்க, ரூத் 1:1 வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் ஆமென், தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரான ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரர்களோடும் மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். அந்த மனுஷனுடைய பேர் எலிமெலேக்கு, உன் மனைவியின் பேர் நகோமி. அவருடைய 2 குமாரத்தில் ஒருவன் பேர் மக்லோன், மற்றொரு பேர் கிலியோன். யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரான எபிராயராகிய அவர்கள் மோவாப் தேசத்திலே போய் அங்கே இருந்து விட்டார்கள். அங்கே போய் மோவாபிய பெண்கள் அழகா இருப்பார்கள், தோல் வெள்ளையா இருக்கும். அதனால இவ மோவாபிய பெண்களை, இவ நகோமி பையன்மாரு கரப்பா இருப்பான், பிள்ளைகளுக்கு வெளுத்த பொண்ணு கிடைச்சு நீ கட்டிட்டா, வெளுத்த பொண்ணு கிடைச்சிட்டு கட்டிட்டா. சிலவன் ரப்பர் கிடைக்கணும் கட்டுவான். பிறகு கடையில் ரப்பர் கொலை செய்கிறதுக்கு மார்த்தாண்டத்துக்கு ரப்பர் இழுக்கும், ஸ்ப்ரிங் இழுக்கும். ரப்பர் அங்கே இழுக்கும் இங்கே இழுக்கும். ஒரு அல்ல சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. தேவ சித்தம் இல்லாத இடத்துல எது செய்தாலும் இழுக்கும், ரப்பர் இழுக்கும். சோத்திரம். இவள் மோவாபுக்கு போன மோவாபிய பெண்களை தன் பிள்ளைகள் 2 பேருக்கு எடுத்தாள். புருஷன் செத்தான், கொஞ்ச நாளே 2 மகனும் செத்தான். 3 விதவை. சோத்திரம். 3 விதவை. நகோமி அழுதாள், கதறினாள், கண்ணீர் வடித்தாள். சோத்திரம். 1:6
நாம் மக்களே நான் கூப்பிட்டா ஓடி வந்தாங்க மருமக்கமாரு. எங்க ஊர்ல பஞ்சம் தீர்ந்துட்டு பெத்லகேமில் எங்க ஊர்ல ஆண்டவர் ஆகாரத்தை கொடுத்தார் என் ஜனங்களுக்கு என்பதை நான் கேள்விப்படுகிறேன். நான் அங்க போறேன், நீங்க இங்க போங்கன்னா கள்ளி. ஒருத்தி அம்மா போறீங்களா முத்தமிட்டுட்டாட்டா, நான் போட்டான்னா ஓர்பால் போயிட்டா. ரூத்து நீ போம்மா, போக மாட்டேன். நீ போம்மா, போக மாட்டேன். அந்த பிள்ளைய பார்த்தீங்களா? மோவாபிய பெண், நான் போக மாட்டேன். ரூத்து 1:16-17. அதற்கு ரூத்து, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு போக சொல்ல என்னிடத்தில் நீங்க சொல்லக்கூடாது. என்னோடு பேச வேண்டாம். நீர் போகும் இடத்துக்கு நான் வருவேன், நீர் தங்கும் இடத்துல நானும் தங்குவேன். நல்ல விசுவாசி பாருங்க. நீர் போகும் இடத்தில் நானும் தங்குவேன், நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். என்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், என்னுடைய ஜனம், நம்முடைய தேவன் என்னுடைய தேவன், என்னுடைய தேவன். இனி எனக்கு மோவாபிய தெய்வம் வேண்டாம், இஸ்ரவேலின் தேவன் போதும். அல்லேலூயா. மனம் திரும்பி வாரா தெரியுமா? அதான் போவா சொன்னான், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் தருவார். மனம் திரும்பிட்டா, ரட்சிக்கப்பட்டுட்டா. மோவாபாக சாபத்தை விட்டு அவள் பெத்லகேமாகிய அப்பத்தின் வீட்டுக்கு வருகிறாள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உன்னை எந்த இடத்துல நாட்டியிருக்காரோ அதுல உறுதியா இருக்கும்போது காயம் வராது. உறுதி இழந்து போகும்போது காயம் வரும். அல்லேலூயா. கடைசியாக ஓசியா 6:1 சொல்லுது, கர்த்தர் சில காயங்களை சில சமயங்கள்ல பனிஷ்மெண்டாக கர்த்தர் நம்ம கொடுத்து நம்மை திருத்துவார். வாசிங்க. கர்த்தரிடத்தில் திரும்பவும் வாருங்கள். நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். அவர் நம்மை காயப்படுத்தினால் அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். நம்முடைய காயங்கள் அவர் அடிச்சா அவர் தான் காயங்களை கட்டுவார். நல்ல சமாரியன் அவர். சமாரியன் காயங்களை கட்டினார். கேட்பாரற்று கிடந்த எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவனுடைய காயங்களை கட்டின நல்ல சமாரியன் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற காயம் அவர் உன்னை குணமாக்குவார். அவரே காயங்களை கட்டுவார். அவர் காயங்களை உண்டாக்கி காயங்களை கட்டுவார் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. வேஷம் மாறினாலும் காயம் வரும். இஸ்ரவேலின் ராஜா ஆகாப் வேஷம் மாறின போது காயப்பட்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். காயங்கள் உன்னை கெடுக்கும், காயங்கள் உன்னை அழிக்கும். காயங்களிலிருந்து விடுதலை கொடுக்கிற ஒரே ஒரு தெய்வம் நான். 30:17 வாசிக்கும் போது, நான் உன்னுடைய காயங்களை எல்லாம் நான் குணமாக்குவேன். நான் உன் காயங்களை குணமாக்குவேன். நீ எப்படிப்பட்ட காயத்தில் இருந்தாலும் சரி, நம்ம எல்லாரும் எழுப்பி இருப்போமா? நான் உன் காயங்களை குணமாக்குவேன். நீ எந்த விதத்தில் காயப்பட்டிருந்தாலும் சரி, குழந்தை இல்லாமையினால நீ காயப்பட்டிருந்தாலும் சரி, வேதனைப்பட்டு கொண்டிருந்தாலும் சரி, அல்லேலூயா. அந்த குழந்தை இருந்த குழந்தை ஐயோ எனக்கு பறி கொடுத்து விட்டேனே என்று சொல்லி நீ நினைத்தாலும் சரி, கர்த்தர் சொல்றாரு, நான் குணமாக்குவேன். நான் காயங்களை எல்லாம் குணமாக்குவேன். நீ எந்த விதத்தில் காயப்பட்டாயோ நான் அதை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா.